இந்த கிளாஸ் சின்ன டைம் உள்ளுக்கும் எவ்வளோ செய்யலுமோ அந்த அளவுக்கு நாங்கள் செய்கிறதுக்கு ட்ரை பண்ண போகிறோம். ஒழுங்காக வரோம், நீங்கள் ஒழுங்காக ஃபாலோ பண்ணி படிங்க. இல்லாட்டி நீங்கள் என்ன சொல்கிறாரு, நான் என்ன தேவை, இது எப்படி எழுது, இல்லாட்டி நான் எழுதணுமா இல்லையான்னு நீங்கள் கேட்கப்படும். எதை என்ன வச்சுக்கணும், எது முக்கியமானது, எது மிச்சமே கேள்விகள் கேட்கக்கூடிய பகுதி, எது ப்ராக்டிகலுக்கும் தியரிக்கும் வரக்கூடிய பகுதி நீங்கள் மைண்ட் வச்சு அதை வச்சு கொண்டு நீங்கள் அடுத்த ஏழு போகிறோம், நான் எங்கே போக போகிறேன் இடம் இது ஒன்றுமே தெரியாமல் வேறொரு உலகத்தில் வாழ்க்கை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நாங்கள் இது எங்களோட சிவில் இன்ஜினியரிங்கில் பார்ட் 3 வீடியோவில் சந்திப்போம். சரியா? இப்போ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு கொஞ்சம் ஞாபகம் காட்டிட்டு போகிறேன். இடைக்கடை நீங்கள் மைண்டில் இருக்கணும். நீங்கள் படிக்கிறது இடெக்கை இடைக்கடை நான் இடெக்கில் எந்த இடம் வைக்கிறேன், இப்போ எங்கே வந்துக்கிறேன், இனி என்னென்ன படிக்க அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு அப்போ நான் ஃபஸ்ட்டாக ஆட்டோமொபைல் வீடியோவில் நான் சொன்னது 3 பகுதிகளாக இருக்குது. ஒன்று சிவில் இன்ஜினியரிங், அடுத்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், அடுத்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். அப்போ இதை பற்றிய விளக்கங்கள் நான் சொல்லிட்டே வரேன். அதோட அந்த ஒவ்வொரு செக்ஷனையும் நான் பார்த்து கொண்டே வரோம். ஆட்டோமொபைலை மெக்கானிக்கல் உள்ளுக்கு ப்ரொடக்ஷன் அதில் மேனுஃபேக்சரிங், அதே போல் ஆட்டோமொபைலை நான் பார்த்துட்டு வரோம். பார்த்தோம். அடுத்தது அப்படியே வந்தோம் சிவில் இன்ஜினியரிங். சிவில் இன்ஜினியர் பார்ட் 1 வீடியோவில் நீங்கள் போயிட்டு பார்த்தீங்கன்னா முழு விளக்கத்தை சொல்லிக்கி பார்ட் 2 சமரிகளோட ஒரு ஸ்ட்ரக்சர் கேள்வி செஞ்சுக்கி இப்போ நாங்கள் பார்ட் 3க்கு வந்தோம்டா. அப்போ நாங்கள் இதில் செய்ய போகிறது அப்படியே அதோட சமரியோட தொடர்ச்சியோட அப்படியே நான் போக போகிறோம், கேள்விகளை போக போகிறோம். உங்களுக்கு வச்ச எக்ஸாம் பேப்பரோட எங்களோட பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பேப்பர் 1ஓட போக போகிறோம். அதோட நான் உங்களுக்கு சொன்ன போன கிளாஸ் கடைசியில் எலக்ட்ரானிக்ஸ் எப்படி செய்வேன், எப்போ செய்வேன், அதை பற்றி விளக்கமும் சொல்லி. அப்போ இதை 3ஐயும் கவர் பண்ணிங்கன்னா முழு டெக்கும் கவர். சரியா? அப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா இப்போ இது எப்படி எந்த இடத்துல தொடங்குவோம், எப்படி போகிறோன்ற விளக்கத்தோட ஒவ்வொரு கிளாஸும் வந்துட்டோம். இப்போ சிவில் இன்ஜினியரிங்கில் நாங்கள் போகிறது சமரிகள், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சமரி. அப்போ நான் உங்களுக்கு போன கிளாஸ் 3 தலைப்புகளில் 3 முக்கியமான தலைப்புகளில் நான் சமரிகள் அதை கொஞ்சம் டக்குன்னு சொல்லிட்டு போகிறேன். அப்போ எழுதுறது கிளியர் இல்லாமல் எந்திக்கலும். அப்போ இதில் கொஞ்சம் பாருங்கள். உங்களுக்கு இது போன கிளாஸ் பாருங்கள், நான் பெஸ்ட்டாக இதில் கொஞ்சம் டைப் பண்ணியே போட்டிக்கிறேன். குயிக்காக போவோம். போன கிளாஸ் மாதிரி டைம் போகாது. இந்த கிளாஸ் சின்ன டைம் உள்ளுக்கும் எவ்வளோ செய்யலுமோ அந்த அளவுக்கு நாங்கள் செய்கிறதுக்கு ட்ரை பண்ண போகிறோம். ஆகவே நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த சொல்கிற டைம் உள்ளுக்கும் குயிக்காக நீங்கள் சொல்கிற படித்து கொண்டே நீங்கள் ஒரு கிளாஸில் இருந்தால் எப்படி இருப்பீங்களோ அது மாதிரியே பாருங்கள், நோட் பண்ணுங்கள், படிச்சுட்டே இருங்க. சரியா? இது வீடியோன்ற மாதிரி பார்த்துடாங்க. சரி, அப்போ பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சமரியில் இப்போ நான் ஃபஸ்ட்டுக்கே பார்க்க போகிற தலைப்பு முதலாவது தலைப்பாக நான் எடுக்கிறது திரவியங்களை வகைப்படுத்தல். திரவியங்களை வகைப்படுத்தலை எங்களுக்கு ஒன்றோ ஆற்றப்படும் வேலைக்கேற்ப, இதை போன கிளாஸ் ஃபுல்லாக சொன்னேன். 2வது இரசாயன சேர்மானத்துக்கேற்ப, 3வது இயல்புக்கேற்ப, 4வது SLS நியமங்களை கேட்ப. அப்போ இதை நாங்கள் போன கிளாஸ் பார்த்துட்டோம். இப்போ அப்புறம் நாங்கள் 2வது பார்த்தோம் பயன்படுத்தப்படும் கற்கள்னு சொல்லி நாங்கள் நிர்மாணத்திற்கு பயன்படுத்தப்படும் கற்கள் 2வது தலைப்பாக நான் பார்த்தோம். அதில் 1வது பார்த்தது செங்கல், பிரிக். சரியா? செங்கல் உங்களுக்கு நான் சொன்னேன் செங்கல் உற்பத்தியின் படிமுறை. 2வது உங்களுக்கு விளங்கப்படுத்தினேன் செங்கல் ஒன்றை இனம் காண்பதற்கான பரிசோதனைகள் 5ஐயும் சொன்னேன். அடுத்த சிறந்த செங்கல் இயல்புகளையும் விளங்கப்படுத்தி, அது செங்கல் துண்டுகளின் வகைகள், செங்கல் துண்டுகள் வகைகள் தெரியணும். அது செங்கல் கட்டுமான வகைகளுக்கு ஒன்று நீடிசை கல்கட்டு ஸ்ட்ரக்சர் போன், அடுத்து தலை கல்கட்டு ஹெடபோன், அடுத்து ஆங்கில கல்கட்டு இங்கிலீஷ் போன், அடுத்தது பிளெமிஷ் கல்கட்டு. இது பிளெமிஷ் கட்டுமான. இந்த 4ஐயும் உங்களுக்கு நான் விளங்கப்படுத்தல போன கிளாஸ். அப்போ இதெல்லாம் செங்கலை பற்றி ஃபுல்லாக சொன்னேன் ஒழிய இந்த 4க்குமான முகப்பு தோற்றம், இந்த 4க்குமான பிளான் கிடைத்தோற்றம், இந்த 4க்குமான இதில் மெயினாக இங்கிலீஷ் போன்ட்டுக்கும் ஃப்ளெமிஷ் போன்ட்டுக்கும் எல் ஜாயின், எல் சந்தி, டி ஜாயின், டி சந்தியை காண தெரியும். அப்போ நான் அதை நான் போன கிளாஸ் கவர் பண்ண கிடைக்கல. அதுக்கான ஷார்ட் மெத்தடோட இப்போ நான் போக போகிறேன். சரி, இந்த 4 வகையில் 1வது வகை நீடிசை கல்கட்டு. இப்போ இந்த நீடிசை கல்கட்டு அவனுக்கு தெரியும். இப்போ நான் 1வது சொல்லிக்கொள்கிறேன். இப்போ நாங்கள் பார்க்குறது 3 செக்ஷன். சரியா? 1வது செக்ஷன் நீங்கள் உங்களுக்கு ஒரு செட், இன்னொரு செட், 3 செட்டால் வச்சுக்கோங்க. 1வது செட்டில் நீங்கள் நோட் பண்ணிட்டே வாரீங்க சமரி அப்படியே நோட் பண்ணிட்டு வாரீங்க.
ஒரு ரஃப்தால் செட் 2-3 பின் பண்ணி வச்சுக்குவோம். அதில் சமரி ஃபுல்லாக வரும். ரெண்டாவது முக்கியமான குறிப்புகள், நோட், முக்கியமான குறிப்புகள். இப்போ உதாரணம் முக்கியமான குறிப்பு எப்படி நாங்கள் சிலாக்களுக்கு நோட் இல்லாத நான் சொல்லிப்பட்டா அதை நீங்கள் முக்கியமான குறிப்பு எழுதிக்கொள்ளுங்க. தலைப்பு கீழே 1வது செக்ஷனில் உங்களுக்கு செங்கல்ல படிமுறைகள் தெரியாட்டி அதை நோட் பண்ணிப்பீங்க. அதே போல் அரிக்கல்கள வகைகள் தெரியாட்டி அதை நோட் பண்ணிப்பீங்க. இப்போ அதே மாதிரி இந்த நீடிசைக்கல்ல முகப்பு தோற்றம், கிடைத்தோற்றம், அதுபோல் எல்ஜாயின் டிஜி இது எல்லாத்தையும் நான் தெரியும். ஆனாலும் நான் குறிப்பு நோட் மறுவலம் எழுதுகிற நேரம் பாடம் மைண்டுக்கு நினைவு நிற்கும். இல்லாட்டி எல்ஜாயின்ட்டை கேட்டு வருது ஸ்ட்ரக்சரில், இல்லாட்டி பெட்ரிக்கல் எல்ஜாயிண்ட் ஒன்று செய்ய வருது. அப்போ உங்களுக்கு வரையவே தெரியாட்டி பெட்ரிக்கல்ல செய்யலாம் போயிடும். ஆகவே நான் இதை மெயினாக இதாக்கணும். ஆகவே இந்த முக்கியமான குறிப்புகளில் இதை நீங்கள் எழுதிட்டு வர போகிறீங்க. அடுத்தது நாங்கள் செஞ்சுக்கிற பேப்பர் 1 பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பேப்பர் 1 ஆன்சரை இன்னொரு ரஃப் தாள் செட்டில் எழுது. அதுக்கு போகிற என்ன செய்கிற, இந்த தாள் ஃபஸ்ட்டுக்கு வரும் சமரி, அதுக்கு போகிற அதுக்கு கீழே முக்கியமான நோட்ஸ் வரும், அதுக்கு கீழே உங்களுக்கு என்னது பேப்பர், இந்த பேப்பர் நான் உங்களுக்கு தந்திக்கிற டியூட்டர் பிரிண்ட் பண்ணிங்க, அதோட ஆன்சர் அதுக்கு பின்னுக்கு வந்தீங்கன்னா ஒரு ஃபுல் செட் வந்துடும் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன். அதெல்லாம் கிளியராக. அப்போ நீங்கள் ரிவிஷன் ஃபைல் ஒன்றில் நீங்கள் இடெக் ரிவிஷன் ஃபைல் ஒரு ஃபைல் எழுதி அதில் எழுதி போட்டு வச்சிங்கன்னா 1வது எங்கள் ஆட்டோமொபைல், 2வது எங்கள் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன். அப்புறம் அடுத்தது வரும் டிடிஎஸ் வரும், லெவலிங் வரும், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ட்ரோவிங்க்கு ஒரு ஃபுல்லாக நான் 2 கிளாஸ் ஒதுக்கும். எப்படி 2D 3Dன்னு மாற்ற ஒரு கிளாஸ், 3D 2Dக்கு மாற்ற ஒரு கிளாஸ், அப்போ அப்படின்னு எல்லாம் செஞ்சு போடும். அப்போ அதெல்லாம் பாருங்கள் ஃபுல் கம்ப்ளீட். அப்புறம் கொமர்ஸ்க்கு மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு அப்படி வந்து ரிவிஷன் ஃபைல், அப்புறம் மாடல் பேப்பர் ஃபைல், தியரிகளை வைக்கிறது தியரி ஃபைல், தியரி டியூட்ஸ் இருந்தால் அப்படின்னு 3 பாடத்துக்கு 3 ஃபைல் வச்சுக்குவோம். தியரி ஃபைல், ரிவிஷன் ஃபைல், மாடல் பேப்பர் ஃபைல், பாஸ் பேப்பரையும் செஞ்சு பார்த்து பாஸ் 4 ஃபைல் இருந்துச்சுன்னா சரி. அப்போ உங்களுக்கு ஃபுல் கம்ப்ளீட் ஆகும். நான் போக இன்னும் சொல்லுவேன். அப்போ இது மாதிரி நீங்கள் 3 சாப்டருக்கு ஃபஸ்ட்டுக்கு 3 ரஃப் தாள் செட்டில் எழுதணும். 1வது சமரி, அப்படியே முக்கியமான குறிப்பு சமரி முக்கியம் போகிற, அப்புறம் நான் பேப்பர் ஆசை நம்பர் போட்டு ரஃப் எழுதி கொள்கிறேன். அது போகிறோம் ஃபுல்லாக நான் சொன்ன மாதிரி பின் பண்ணிக்கோங்க. சரியா? அதை 1வது சொல்லி கொண்டது நீங்கள் ஒழுங்காக வரணும், ஒழுங்காக ஃபாலோ பண்ணி படிங்க. இல்லாட்டி நீங்கள் என்ன சொல்கிறாரு, நான் என்ன தேவை, இது எப்படி எழுது, இல்லாட்டி நான் எழுதணுமா இல்லையான்னு நீங்கள் கேட்கப்படாம். சரியா? அப்போ 1வது தலைப்பை நான் பார்க்க போகிறது நீடிசை கற்றல். இதில் நான் ஃபஸ்ட்டுக்கே பார்க்க போகிறது முகப்பு தோற்றம், ஃப்ரண்ட் வியூ. முகப்பு தோற்றம், ஃப்ரண்ட் வியூ. சரியா? முகப்பு தோற்றம் எப்படி வரும்? நீடிசை கட்டுமானத்தில் முகப்பு 4 வரி வரைய தெரிஞ்ச போதும். 1வது சுவம் நீங்கள் அப்போ இதில் 4 வரி எழுது. சரியா? 4 வரி. சரியா? என்னையா பொறுத்தவரை நான் உங்களுக்கு இது தான் ஸ்டாண்டர்ட்னு இல்லை, இப்படி வரைகிறது உங்களுக்கு லேஸ் ஆகிக்கும். இப்போ ஒரு செங்கல் எடுத்தீங்கன்னா இது நீல பக்கம். அப்போ இதை நாங்கள் சொல்லணும், இதுக்கு ஒரு பேர். இது அகலப்பக்கம், இது வந்து மேல கீழ். அப்போ நான் 3க்கு 3 பேர் சொல்லுவோம். ஒரு செங்கல் எடுத்தீங்கன்னா இந்த நீல பக்கத்தை நாங்கள் சொல்லுவோம் நீடிசை பக்கம். இதில் இதை நாங்கள் சொல்லுவோம் அகலப்பக்கம், அதாவது தலைப்பக்கம். இது நீங்க ஒரு கல்லுக்கு மேல வச்சீங்கன்னா மேல் பக்கம், இல்லை இன்னொரு கீழே வச்சுன்னா கீழ்பக்கம். ஆக மேல் அல்லது கீழ்பக்கம். சரியா? இப்படி 3 பக்கங்கள் ஒரு செங்கல்ல இருக்குது. சரியா? ஒரு செங்கல் எடுத்தீங்கன்னா ஒரு செங்கல்ல வரும் இது வந்து நீடிசை பக்கம், இது தலைப்பக்கம், இது மேல கீழே இருந்து கீழ்பக்கமாக நாங்கள் எடுப்போம். சரியா? ஏன்னா இது மேல கீழே சொன்னாங்க, அடுத்து பார்த்துட்டு கீழ்பக்கமாக மாறிடுமே. இப்போ இதில் நீளம் அகலம் உயரம் தெரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு செங்கல்ல நீளமெத்தின அகலமெத்தின உயரமெத்தின. நீளம் 215, SLS படி அகலம் 102.5, உயரம் 65, எல்லாம் மில்லிமீட்டர்ல. அப்போ இது நான் பேசிக்காக தெரிஞ்சுக்கிறது. நான் வரையக்கொள்ள நீளத்தை 2 சென்டிமீட்டராகவும் அகலத்தை 1 சென்டிமீட்டராகவும் வரைஞ்சிங்கன்னா உங்களோட வரைவு அழகா நீட்டாக காணப்படும். சரியா? உயரம் வந்து ஒரு வரியை எடுக்கும். நான் எங்களோட ஃபுல்ஸ்கோப்பில் எங்களோட தாளில் வரிகளுக்கு தானே வரியோட உயரத்தை உயரம் எடுங்க. ஆனால் நீங்கள் இப்படி 2 சென்டிமீட்டருக்கு அடிச்சிங்கன்னா இது நீடிசை பக்கம், அதே 1 சென்டிமீட்டர் அடிச்சிங்கன்னா அகலப்பக்கம். ஏன்னா நீடிசை பக்கத்தில் அரைவாசியாக நாங்கள் தலைப்பக்கத்தை எடுப்போம். அடுத்தது உங்களுக்கு தெரியும் இராணி முடிப்பு, குயின் க்ளோசர் இல்லை, அது நாங்கள் யூஸ் பண்ணுவோம்.
இங்கே வரப்போகுது. ஏன்னா நிலைக்குத்து மூட்டுகளை வந்து தவிர்க்கிறதுக்காக நான் அதை யூஸ் பண்ணோம், இங்கிலீஷ் போர்டில் மிச்சம் யூஸ் பண்ணுவோம். அப்போ அதை வந்து நாங்கள் என்ன செய்வோம், தலைப்பக்கத்தை 2 உடைக்கிறதால அது அதிரையும் மறுவாசி சைபர் வரும். உங்களுக்கு ஷோட்டா அழகாக வரைகிறதுக்கான ஒரு டெக்னிக் தான் சொல்லித்தாரு. இப்போ இதை பார்த்து சொல்லிப்பாட எங்கே நோட் இல்லை, நீடிசை பக்கத்துக்கு 2 சென்டிமீட்டர், தலைப்பக்கத்துக்கு 1 சென்டிமீட்டர், எங்கே இங்கே நோட்னெல்லாம் கேட்கப்படா. அது அழகாக உங்களுக்கு சொல்லித்தாரு. வரைஞ்ச போகிற உங்களுக்கு வரணும். இப்போ நான் வரைய போகிறேன். அப்போ நான் என்ன செய்ய போகிறேன், முதலாம் வரி, 2ஆம் வரி, 4 வரியுமே முகப்புத்தோட நீடிசை எல்லாமே நீடிசை கற்களாகத்தான் காணப்படும். அது இது நீடிசை கல் கட்டுன்ற. அப்போ 1ஆம் வரை நீடிசை கல்லாம் வச்சுட்டு போகிறேன். நீடிசை கல் வச்சுட்டு சரியா. 1ஆவது வரியே மாதிரி தான் 3ஆம் வரியும் காணப்படும். சரியா. 1, 3, 5, 7 எல்லாம் ஒரே மாதிரி தான். இப்போ 2, 4, 6, 8 எல்லாம் இரட்டை வரி எல்லாம் அங்கே ஒரு மாதிரி. அப்போ இங்கே வந்து நாங்கள் இந்த இடத்துல நிலை குத்துக்குள்ள இதாக்குற நீடிசை கல்லுங்க ஒரு 1/4 பகுதி கல், 3 4 பகுதி கல்லை வச்சுட்டு நீடிசை கல்லை வச்சுட்டு போகும். முடிய கொலை 3 4 கல். அப்போ அதே மாதிரி தான் அடுத்த கல்லும் வரப்போகுது. இது நீடிசை கல்லை ஒரு இந்த குயின் க்ளோசர் இங்கே நான் போட வராது. அப்போ இப்படி தான் நாங்கள் வரைவோம். அப்போ இது வந்து முகப்பு தோற்றம். நான் உங்களுக்கு வேற ஒரு நோட்டொன்று சொல்லிக்கிறேன். ஒரு செங்கல்ல 3 பக்கங்கள் என்ன, 3 பக்கங்கள் வரையக்கொள்ள எப்படி வரைஞ்சா உங்களுக்கு லேசோ அதுதான் சொல்லிக்கிறேன். அதில் நீல பக்கத்தில் அளவு எப்படி நான் உண்மையான எஸ்எல்எஸ் பெருமானம் 215 நான் வரையக்குள்ள நான் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குன்றதுக்காக 2 சென்டிமீட்டர் எடுத்தால் எல்லாமே ஒரே மாதிரி இருக்குமே. இல்லாட்டி இந்த வரியில் இந்த கால் 2, இந்த வரி இது 3 சென்டிமீட்டர், இது 2 வந்து இது மாதிரி அப்படி இருக்காது. எல்லா கல்லும் ஒரே சைஸ் பண்ணால் நாங்கள் ஒரு பெருமானத்தை ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். அப்போ நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். நீல 2 சென்டிமீட்டரும் ஆளை பக்கம் 60 ஆகிக்கும், ஃபஸ்ட்டு 1 சென்டிமீட்டர். குயின் க்ளோஸில் அதுலேயும் 60 ஆகிக்கும், 5 சென்டிமீட்டர். அப்போ அப்படின்னு போட்டு நான் வரைஞ்சேன். அப்போ இது வந்து பார்க்காம வரைகிற மாதிரி இது முகப்பு தோற்றம் நீடிசை கல்கட்டில். அப்போ நீடிசை கல்கட்டில் கிடை தோற்றத்தில் 1ஆம் வரியும் 2ஆம் வரியும் எப்படின்றத நீங்கள் வரைய போகிறீங்க. இப்போ நாங்கள் வரைய போகிறது கிடை தோற்றம் நீடிசை கல்கட்டில். இப்போ சில ஆள் யோசிக்கிறேன், இது தானே எங்களுக்கு தெரியுமே. சரி, இப்போ சில ஆள் இந்த வீடியோவில் இது துணை ஸ்கிப் பண்ணவே சரியா, எனக்கு தெரியும். ஏன்னா நாங்களும் படிக்கிற டைம் இதெல்லாம் ஒரு விஷயமானு. ஆனால் நல்லா விளையாடுவோம். சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை படிச்சில்லை. சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் போயின்னு அவங்கள செக் பண்ணி பாருங்க. ஒரு இங்கிலீஷ் பொண்ட்டையோ ஒரு ஃப்ளெமிஷ் பொண்ட்டையோ முகப்பு தோற்றம் அடுத்த கிடைப்பாத்தில் 1ஆம் வரி 2ஆம் வரி, எல் ஜாயிண்ட்ல 1ஆம் வரி 2ஆம் வரி, டி ஜாயிண்ட் 1ஆம் வரி 2ஆம் வரி பார்க்காம எழுதலுமா? எழுத வராட்டி எப்படி வாப்பான்னு எக்ஸாம்பிள் எழுதுவீங்க. ஏன் எழுத வராது? படிக்கிற டைம் செஞ்சு அப்போ மட்டும் பார்த்து ஆக போகிறோம், எழுதி பார்த்ததே இல்லை. டைம் டெஸ்ட்னு வந்தால் மட்டும் பார்க்குறீங்க. அப்போ இப்போ டைம் டெஸ்ட்டும் இல்லை உங்களுக்கு இந்த இருக்கிற நிலைமையால். அப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? இப்போ எக்ஸாமுக்கு போய்ட்டு உட்காந்து போகிறோம், யோசிக்கிறாரு ஒன்றா எப்படி இருக்கும் இது ஒன்றா மைண்டுக்கு வரும். ஆனால் எழுதி கொள்ளலையே, எழுதி பழகில்லை. ரிவிஷன்றது படித்ததை படிக்கிற நல்லா மைண்டில் வைக்கிறதுக்கு. ஆகவே இனி புது விஷயம் வராது, படித்தது தான் வரும். ஆனால் உங்களுக்கு மறக்காமல் எக்ஸாம் போகிற ஒரு வேலை. அப்போ நீ கட்டாயம் நீங்கள் என்ன செய்யணும், இதில் வந்து இந்த நான் சொல்கிறத எழுதிட்டே வரணும். தெரிஞ்சாலும் எழுதுங்க, அப்போ இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு மறக்காது. சரியா? ஆகவே எழுதுங்க. அப்போ நான் கிடை தோற்றத்தில் 1ஆம் வரி எப்படி வரும்? 1ஆம் வரி சும்மா நீடிசை கற்களே தான், 4 நீடிசை கட்டை போடணும், எல்லாம் 2 சென்டிமீட்டர் வரும். இது 1ஆம் வரி. அல்லது 1, 3, 5 அப்படி தொடர்ந்து போகிற கல் வரிசை எப்படின்ட்டு வரும். இதே 2ஆம் வரி 4, 2, 4, 6 எப்படி போகணும்? இங்கே ஒரு 3/4 வரி கல்லுக்கு நாங்கள் இடம் விட்டு அப்படியே எங்கால வரும். இதுக்கு நேர நிலை குத்து வர இயலாது. சரி, எங்கால வேண்டாம் எங்களுக்கு 3 4 கல்லை போட்டு பூர்ணப்படுத்த மேல். சரியா? அப்போ இது வந்து 2, 4, 6 அப்படியே தொடர்ந்து போகும் கல்வரிசை. இது அப்போ எப்படி நான் இது என்னதுண்டா ஒரு செங்கல் நான் 1ஆவது வரியை இப்படி வச்சு கட்டுங்க. ஒரு கல் இது மேலே இருந்து பிளான் வியூ நீங்கள் தெரியும், நீங்கள் நான் ட்ராவிங்கில் படிச்சுவீங்க. ஃப்ரண்ட் வியூ, சைட் வியூ, பிளான் வியூ. ஃபர்ஸ்ட் ஆங்கிள் எப்படி இருக்கும், தேர்ட் ஆங்கிள் எப்படின்னு தெரியும் தானே? அப்போ உங்களுக்கு பிளான் வியூன்னு சொன்னால் ஃப்ரண்ட்ல இருந்து மேலே போயிட்டு பார்ப்பீங்க. மேலே போயிட்டு பார்க்கணும், ஒரு கல்லை வைக்கிறேன், இன்னொரு கல்லுக்கு நான் சாந்து வைக்கிறேன், அடுத்து அப்படின்னு கல்லை வச்சுட்டு போகிறேன். நான் 10 மில்லிமீட்டர் கெப்பில் வந்து சாந்து வைப்போம். சரியா? அப்போ சாந்து கல்லை வச்சு கட்டி போகிறோம். அதுக்கு மேலே 2ஆம் வரியை கட்டுறீங்க, 2ஆம் வரிக்கு மேலே மரம் 1ஆம் வரியை கட்டுறீங்க. அப்படின்னா 3ஆம் வரியாக இதே தான் வரும். அப்புறம் 4ஆம் வரை இதை கட்டுறீங்க. அப்போ ஐ சுட்டு தான் இது 1, 3, 5 கல் வரிசை, இது 2, 3, 4 கல் வரிசை.
ஃபர்ஸ்ட் இயர் ஆக்களும் இதை கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இயர் ஆக்களுக்கு குழம்பினவங்களுக்கு கிளியராக போகிறேன். இது ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் ரெண்டையுமே கூட்டி போகிற ஒரு வேலை. சரி, இப்போ நாங்கள் அடுத்ததாக போகிறது. அப்போ இதில் எல்டி எல்லாம் பெரும்பாலும் தேவைப்படாது. நீடிசை கல்லுக்கும் தலைக்கல்லுக்கும் உங்களுக்கு முகப்பு தோற்றமும் முதலாம் கிடை தோற்றத்தில் முதலாம் இடம் வரை தெரிஞ்சால் போதும். சரியா? அதே உங்களுக்கு எல்என்டிலையும் தான் முகப்பு தோற்றம், கிடை தோற்றம், அதே போல எல் சந்தி, டி சந்தி 4மே ஃப்ளெமிஷ்லையும் இங்கிலீஷ்லையும் தெரியணும். அதே மாதிரி ஃப்ளெமிஷ்க்கும் இங்கிலீஷ்க்குமான வேறுபாடுகள் நான் போன கிளாஸ்ல வழங்கப்படுத்தி. சரி, அடுத்தது நாங்கள் பார்க்க போறது ரெண்டாவது வகை தலை கல்கட்டு. நான் உங்களுக்கு சொன்னேன், ஒரு செங்கல்ல இது தலைப்பக்கம் அகல பக்கமா நான் தலைப்பக்கமா எடுப்போம். அது முன்னோக்கி மட்டுமே எல்லா வரிகளும் காணப்பட்டா அது நாம தலை கட்டுமானம். இதுல முகப்பு தோற்றம். அப்ப அதே போல நான் 4 வரிக்கு எடுக்கிறேன். 4 வரி கட்ட தெரிஞ்சா போதும். சரியா? அப்ப இதுல தலைக்கல்ன்றதால எல்லா வரையும் தலைக்கல்ல முதலாம் வரி அப்படியே நீங்க தலைக்கல் 1 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர்னு வரப்போகுது. நான் சொன்னேன் தலைப்பக்கத்தான் 1 சென்டிமீட்டர் தான் வரையிறது. அடுத்தது அதுக்கு மேல வைக்கிற நீங்க தலைக்கல்ல அப்படியே வச்சீங்கன்னா நிலை குத்து மூட்டு நேரம் வந்து நிலை குத்து மூட்டுகள் ஒரு வரைக்கும் நேராக அது அன்பொண்ட ஓலாக மாறும். ஆனா நிலை குத்து மூட்டுகளை நாங்க இதாக்கி வரைகிறதா நிலை குத்து மூட்டு கொண்டு நேராக வரப்படாது. அப்பதான் அது சுவர் வரக்கூடிய சுமைகளை சரிதமா பிரிச்சு கொடுக்கும். சரியா? அதுக்கான காரணங்களும் விளங்காட்டி கொஞ்சம் இதை கவனிச்சுக்கோங்க. இப்படி ஒரு சுவர் ஒன்றுல 2 சுவர் இருக்குது. இந்த 2 சுவர்ல ஒரு சுவர் வந்து எல்லா நிலை குத்து மூட்டுகளும் சமனாய்க்குது. இன்னொன்றுல வந்து நிலை குத்து மூட்டுகள் ஒன்று நேரா இல்லை. இப்ப நீங்க இதுல ஒரு வரிக்கு பாரத்தை கொடுத்தீங்கன்னா, இப்ப இதுல ஒரு வரி நான் இதுல நடுவில் ஒரு வரிக்கு பாரத்தை கொடுக்குறேன். அப்ப இதுல பாரம் இது எல்லாத்துக்குமே அப்படியே வந்து இந்த கல் வரிசை மட்டுமே என்ன செய்யலும் அப்படியே உடைஞ்சு உடையலும். அதே நீங்க இதுக்கு பார்த்து கொடுத்து பாத்தீங்கன்னா நிலை குத்து சமனா இல்லாத இதோட தங்கிக்குது. இதுவும் இந்த கல்லும் தங்கிக்குது. இது இப்படின்னு சொல்லி சுமைகளாக பிரிச்சு கொடுக்கும். இது தான் நாங்க பொண்டட் போல்டும் இது அன்பொண்டட் போலாக நான் கருதுவோம். அப்ப இதை நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு விளங்கிக்கணும். நான் இதெல்லாம் சொல்லிட்டு வரல, இதெல்லாம் தியரியில படிச்சுக்க வேண்டிய விஷயம். சரி, அப்ப நான் இங்கால வாரது இங்கால நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு என்னது ஒரு சின்ன கல்லை விட்டுட்டோம். அதே போல் நாங்கள் நினைக்கிறது தலைக்கல். சரியா? இன்னைக்கு நாங்கள் ஒரு 3 கீழே ஒரு கல்லை சரி வைக்கலாம். வச்சிங்கன்னா சின்ன விட்டுட்டு அப்படியே தலைக்கால் வச்சுட்டு போடும். நிலை குத்து மூட்டுகள் வரப்படாது. சரியா? நாங்கள் இந்த வளைவான பகுதிகளுக்கு வரைவோம். இது வந்து எல்லா வளைவான பகுதியில் எங்க வரணுமோ அந்த இடத்துல வர வேண்டியது. இங்க நாங்க ஒரு பகுதி இன்னைக்கு ஒரு விட்டு நாங்கள் வரைகிற உள்ளுக்காக்கி அதை நாங்கள் ஜாயிண்ட் எங்க வளைவான பிரச்சனை வரும். அப்ப இன்னைக்கு அதுதான் நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த இடத்துக்கு 3 கிலோ 4 கிலோ கொஞ்சம் வைக்க மேலும். அப்ப நான் சொல்ல வாரது உங்களுக்கு முதலாம் வரி 2 இது எல்லா வரிகளும் இங்க என்ன காணப்படும்? தலைக்கல் காணப்படும். அப்ப இதுலயும் முகப்பு உங்களுக்கு என்ன தெரியணும்? கிடை தோற்றம் வரைய தெரியணும். அப்ப கிடை தோற்றம் நாங்கள் எப்படி வரைகிற முதலாம் வரி அப்படியே எல்லாம் தலைக்கல்லாக வரும். குயிக்க வரைகிறது இல்லாட்டி அழகா நானும் வரைஞ்சிக்க ஒரு டைம் போகும். அதால தான் குயிக்க போறேன். இங்கிலீஷும் ஃப்ரெண்ட்ஸும் தான் நான் ஒழுங்கா வரைவேன். அப்ப இதை நான் ஒழுங்கா வரைகிறேன்னு சொல்லலாம். அதுக்குண்டு குயிக் பண்றேன் டக்குண்டு. சரி, அப்ப இது 1,3,5 தொடர்ந்து கல்வரிசை அப்படின்னு காணப்படும். அதே கொஞ்சம் இடம் விட்டு இங்க வர போறது அதே நிலை குத்து நேரம் வராமல் நீங்கள் வரைஞ்சிங்கண்டா இது நீடிசை கல்லாக இல்லை தலைக்கல் 1 சென்டிமீட்டர் எல்லாம் இது 2,4,6 தொடர்ந்து கல்வரிசை. அப்போ நான் நீடிசை கல்லுக்கு முகப்பு தோற்றம் கிடை தோற்றம் தலைக்கல்லுக்கு முகப்பு கிடையாது யாருக்கு நினைச்சுக்கொள்ள லேசி. ஆனால் இங்கிலீஷ் போர்ட் கொஞ்சம் இதான நிறைய முறை சொல்லிட்டேன். அது அப்போ இது அதைத்தான் இப்போ டீப்பாக எடுத்து உங்களுக்கு வரைய போகிறேன். 3வது ஆங்கில கட்டுமானம். ஆங்கில கல்கட்டு இங்கிலீஷ் பாண்ட். சரி, இங்கிலீஷ் பாண்ட். இப்ப இங்கிலீஷ் பாண்ட் எடுத்தோம்னா அதுல ஃபர்ஸ்ட் நாம பார்க்க போறது முகப்பு தோற்றம். எல்லாரும் பார்க்காம வரைய தெரியணும். முகப்பு தோற்றத்தை எடுத்தீங்கன்னா இங்கேயும் நான் 4 வரி வரைய தெரியணும். 4 வரிகள். இந்த 4 வரியில முதலாம் வரியும் 3ஆம் ஒரு மாய்க்கும் 2ஆம் வரி 4ஆம் ஒரு மாதிரி. ஆனா இதுல
இங்கிலீஷ் பவுண்ட் சொன்னீங்கன்னா முதலாம் வரி, மூன்றாம் வரி, ஐந்தாம் வரி இதெல்லா வரிகளும் நீடிசை கற்களை கொண்டு காணப்படும். இரண்டாம் வரி, நான்காம் வரி, ஆறாம் வரி எல்லாம் தலை கற்களை கொண்டு காணப்படும். சரியா? அப்ப இங்க ஃபர்ஸ்ட்டுக்கே நீடிசை கல்லக்கூடியதை 2 சென்டிமீட்டருக்கு வரையேன். அவ்வளவும் 2 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர்னு வரைஞ்சாச்சு. இப்ப அடுத்த இரண்டாவது வரப்போது தலைக்கல். அப்ப முதலாவது தலைக்கல்லாக காணப்பட்டால் கட்டாயம் தலைக்கல்லுக்கு அருகில் இராணி முடிப்பு வரணும், குயின் க்ளோஸ் வரணும். அப்ப குயின் க்ளோஸ் என்றது இதிட என்னது அரைவாசியாக காணப்படும். தலைக்கல்லின் அரைவாசி அப்படின்னா 1 சென்டிமீட்டருக்கு நீங்க தலைக்கல்ல வரைஞ்சிங்கன்னா அதோட அரைவாசி என்னது குயின் க்ளோஸ் 50 சென்டிமீட்டர். அவ்வளோ தலைக்கல்ல வச்சுங்கன்னா அழகா நிலை குத்து மூட்டு என்ன செய்யாது, நிலை குத்து மூட்டுகளை தவிர்க்கத்தான் நாங்கள் என்னதை வைக்கிறோம், ஒரு தலைக்கல்ல இந்த நீடிசை குயின் க்ளோஸர் வைக்கிறோம். இல்லாட்டி 2 தலைக்கல் சேர்ற நேரம் ஒரு நீடிசை கல்லுக்கு நேரா 2 தலைக்கால் சேர்ந்துச்சுன்னா இது 2 என்ன செஞ்சிடும், ஒரு நிலை குத்து மூட்டு. அதை தவிர்க்கிற தங்கி குயின் க்ளோஸர் செய்து என்ன செய்ய போகுது, இது மாதிரி தோற்றத்தை தரும். அவ்வளோ தலைக்கல்ல அப்படி வச்சுட்டு போறோம். அப்புறம் கடைசி தலைக்கல்லுக்கு முடிகிறதுக்கு போது கடைசி தலைக்கல்லுக்கு முடிகிறதுக்கு போது என்ன வரும், குயின் க்ளோஸ் வரும். முதலாம் தலைக்கல்லிற்கு அருகிலும் இறுதி தலைக்கல்லிற்கு அருகிலும் குயின் க்ளோஸர் காணப்படும். சரியா? அப்ப முதலாம் வரி மாதிரியே மூன்றாம் வரியும் காணப்படும். இரண்டாம் வரி மாதிரியே நீங்க ஒரே டைம்ல வரைஞ்சீங்கன்னா சரி, ஒன்னாம் வரி வரைகிற நேரமே மூன்றாம் வரியும் வரைகிற இதையும் நீங்க அப்படியே ஃபுட்ல வச்சு வரைகிற நேரம் இதையும் ஒன்று அடிச்சு விட்டுரு. லேசான மெத்தட் எங்க சொல்லி தந்துட்டீங்க. இது முகப்பு தோற்றம் இங்கிலீஷ் பவுண்ட்ல. அப்ப இங்கிலீஷ் பவுண்ட் சொல்றது முதலாம் வரி ஃபுல்லா என்ன காணப்படும், நீடிசைக்கல். இரண்டாம் வரி ஃபுல்லா காணப்படுறது தலைக்கால். இரண்டாம் வரில தான் என்ன காணப்படும், குயின் க்ளோஸர் காணப்படும். அடுத்து நான் போறது கிடை தோற்றம், பிளான் வியூ. இதை நீங்க முதலாம் வரியை கட்டிட்டு மேல இருந்து பார்த்தா பிடிக்கும், இரண்டாம் வரியை கட்டிட்டு மேல இருந்து பார்த்தா பிடிக்கும்ன்றதை நாங்க கவனிக்க போறோம். அப்ப இதை வரைகிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். முதலாம் வரையில் எல்லாமே இருந்தது நீடிசை கற்கள். 2 சென்டிமீட்டர் நீடிசை கற்களை வரைகிறேன். சரியா? அப்ப இது முதலாம் கமா, முதலாம் கமா, மூன்றாம் கமா, 5 தொடர்ந்து வர கல் வரிசை. சரியா? இரண்டாம் வரி எப்படி காணப்படுது, தலைக்கற்களாகவே காணப்படுது. ஆனா வெஸ்ட்கல் தலைக்கல்லுக்கும் இறுதி தலைக்கல்லுக்கும் அருகில் என்ன காணப்படும், குயின் க்ளோஸர் காணப்படும். இடையில வரக்கூடிய எல்லாம் தலைக்கல்லாக. அப்ப இது 2வது கமா 4வது கமா 6வது கல்வரிசை என்று வரப்போகுது. அப்ப இது இங்கிலீஷ் லேசி மைண்ட்லாம் இப்படி வரைஞ்சி நான் சொல்ல போனா இது வரைகிறது ஒரு 10ஆவதுக்கும் மேல. ஏன்னா படிக்கிற டைம்ல ஒரு 4-5 முறை வரைஞ்சிப்பேன். அதுக்கு ஒரு 4 பேஜ் படிச்சு கொடுக்க எப்படி 8 இப்போ வரையுது 10க்கு மேல வருது. அப்ப அதுதான் நான் பார்க்காம அழகா கிளியரா போகிறது. எப்படி மறுநாள் வீடியோல வேறு அங்கே பார்த்து கொண்டு வரைகிறாரு வச்சு கொண்டு. ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு வரைகிறத நீங்க மட்டும் பாருங்க, இதுக்கான வீடியோவே பாருங்க பெட்ரிக்கல். ஏன்னா நான் பெட்ரிக்கல்லையும் செய்யணும், கட்டணும். இப்போ 2018 இங்கிலீஷ்ல வந்துச்சு, எல் வந்துச்சு. சரியா? அப்ப 2 வரி கட்டுறது வந்துச்சு. அப்ப முதலாம் வரி இரண்டாம் வரி தெரியாதுக்கு எப்படி வரும். அப்ப டீ வரல நம்ம பெரும்பாலும். அப்ப டீகள் வரும் முக்கியமானதெல்லாம் இன்னைக்கு. அப்ப நான் இப்ப பார்த்தது இங்கிலீஷ்ல கிடைத்தோட்டம் பிளான் முதலாம் வரி இரண்டாம் வரின்னு சொல்லலாம். இல்லாட்டி முதலாம், மூன்றாம், 5ஆம் தொடர்ந்து வர கல்வரிசை, 2ஆம், 4ஆம், 6ஆம் தொடர்ந்து வர கல்வரிசை. அப்ப அடுத்து நான் பார்க்க போறது இங்கிலீஷ்ல எல் சந்தி. இங்கிலீஷ்ல எல் சந்தி. எல் சந்தி ஒரு ஷார்ட் மெத்தட் ஒன்று அழகா மைண்ட்ல நிற்கிறதுக்கு உங்களுக்கு ஞாபகத்தில் நிற்கிறதுக்காக சொல்லித்தாரேன், கவனிச்சுக்கோங்க. ஒன்னாவது ஒரு கல்லில் நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்றேன், தலை பக்கத்தை நான் நீடிசை பக்கத்தில் 2 சென்டிமீட்டர் எழுதிலும் அகல 10 சென்டிமீட்டர் எழுதிங்கன்னா ஒரு லேஸானது நான் செய்ய போறது. இங்க ஒன்றாவது 2 சென்டிமீட்டர் இன்னைக்கு அகலமாகவும் 2 வரிக்கு இதில் உயரமும் ஒரு எல்ல அடிச்சுக்குவோம். சரியா? இந்த எல்ல இப்போ உங்களுக்கு தெரியும் இது 2 சென்டிமீட்டர். ஆகவே இன்னைக்கு வர போறது இன்னைக்கு இப்போ 2 வரிக்குத உங்களுக்கு ஃபுல் ஸ்கப்ல 2 வரிக்கு. அப்ப இன்னைக்கு எங்களுக்கு முதலாவது வரியில நான் ஒரு முதலாவது கால் கட்டாயம் எல்லா வரிகள்லையும் முதலாவது வரியில முதலாவது கல் நீடிசை கல்லாகத்தான் காணப்படும். இப்ப நான் இந்த பக்கத்தை நோக்கி பார்த்தா இது ஒரு நீடிசை பக்கமாக, நீடிசை பக்கத்தங்க என்ன வராது, குயின் க்ளோஸர் வராது. அப்ப நான் இங்காலெல்லாம் நீடிசை கல்ல வச்சுட்டு போறேன். அடுத்து இந்த பக்கத்தை பாத்தீங்கன்னா இது ஒரு தலைப்பக்கம். ஆகவே இந்த பக்கத்துல இங்க குயின் க்ளோஸர் வரும்.
அடுத்தது எல்லாமே நீடிசை கல்லாக காணும். இந்த பக்கத்தை நோக்கி பார்த்தா எல்லாம் தலைக்கல்லாக இருக்கும், ஆனா இந்த பக்கத்தை நோக்கி பார்த்தா எல்லாம் நீடிசை கல்லாக இருக்கும். ஆனா முடிய கொல நீங்க என்ன எந்த பக்கத்துல நீங்க குயின் க்ளோசர் வச்சுங்களோ அதே பக்கத்துல கடைசி கல்லுக்கு முந்தைய கல் குயின் க்ளோசர் காணப்படும். இது மேல் நோக்கி. இப்ப இங்க ரெண்டு வரிக்கிறதால இங்க இன்னொரு கல் வரப்போகுது. ஏன் இங்க நீடிசை கல் 2 வருகுதுண்டா, இதுக்கு மேல தலைக்கல்லோட வைக்கிற நேரம் நீங்க ஒரு நீடிசை கல்லுக்கு மேல ஒரு தலைக்கல்லை வச்சிங்கண்டா இங்கால ஒரு பிளாங்க் அவங்க ஒரு இடைவெளி அப்ப கல்லுகள் உடைஞ்சு விடையலும். ஆகவே இங்கால இன்னொரு நீடிசை கல்லை வச்சிங்கன்னா தான் அது கணக்கா ஃபிக்ஸ் ஆகி இது போல வரும். அப்ப இது ஒரு அகலம் கூடின கல்லாக காணப்படுறதால இது அந்த அதிக உறுதி வாய்ந்த கல்லாக கட்டுமானமாக காணப்படும். சரியா? அப்ப இது என்னது, 1ஆம் கமா 3ஆம் கமா 5ஆம் தொடர்ந்து வார கல் வரிசை. இது என்னது, எல் சந்தில வார முதலாவது கல்வரிசை. இப்ப நான் பார்க்க போறது எல் சந்தில வார 2வது கல்வரிசை. 2வது கல்வரிசை நான் முதலாவது கல்லாக வைக்கிறது இதே மாதிரி வரைஞ்சி என்னது தலைக்கல்ல இதே மாதிரி ஒரு எல்லோ எடுங்க. இது ரெண்டுக்கு இடையில 2 சென்டிமீட்டர், இங்க 2 வரி. சரியா? அதை எடுத்துட்டு முதலாவது கல்ல தலைக்கல்ல உயரம் 2 வரைக்கும் வரும். இது தலைக்கல். இப்ப நீங்க இந்த 1வது கல்லை வச்சுட்டு பாருங்க, இந்த பக்கத்தை நோக்கி பாத்தீங்கன்னா இது ஒரு தலைப்பக்கம். ஆகவே தலைப்பக்கத்துக்கு அங்கெல்லாம் வர கல் என்ன கல் ஆகும், குயின் க்ளோசர் ஆகும். அடுத்தது தலைக்கல் தலைக்கல் தலைக்கல். முடிகிற தலைக்கல்லுக்கு அங்க அழைக்க போறது ஒரு குயின் க்ளோசர். சரியா? இப்ப இந்த பகுதி பார்த்தா இது ஒரு நீடிசை கல் இங்கால வரப்போறல. அப்ப நான் என்ன செய்யறேன், இது எல்லாமே தலைக்கல் ஆகிறதால இதெல்லாம் ஃபுல்லா இங்கால வரப்போகுது. இப்ப நீங்க யோசிக்கலாம், இந்த படம் பிளதானே, நீடிசையில இந்த நிலை குத்து மூட்டுகள் நிறைய நேராக வந்திக்குது, இங்கே நிலை குத்து மூட்டுகள் நேராக வந்து. அப்ப இது நிலை குத்து மூட்டு இல்ல, பிளான் வியூ. நீங்க மேல் நோக்கி போயிட்டு பார்த்தா எல்லுல கிடை மூட்டுகள் நேரத்தான் இருக்கும். இதெல்லாம் கிடை மூட்டுகள், நல்லா வச்சுக்கோங்க. இதெல்லாம் கிடை நிலை குத்தில வரைஞ்சதை நீங்க உங்களோட தாள் எப்படி வரையலுமா அடுத்த வேலையில. அப்போ ஆனா இது வரைகிறது கிடை எல் சந்திட கீழே பிளான் வியூ தான். இது 2ஆம் கமா 4ஆம் கமா 6ஆம் கல் வரிசை. என்ன நிறைய பேர் அப்படி குழம்புற, என்ன நிலை குத்துக்கள் எல்லாம் ஒரே நிலை குத்துல கிடை. ஏன்னா எல் இப்படி ஒரு எல்ல இப்படி வாரது இதெல்லாம் என்னது நேரா வந்துச்சுண்டா, இதெல்லாம் கிடையாத்தான் இருக்கும். சரியா? ஆகவே எல் சந்தில 1வது வரி அப்படியே கட்டுறீங்க, மேல் நோக்கி பாக்குறீங்க, இந்த தோற்றம். 2ஆம் வரி அதுக்கு மேல கட்டுறீங்க, மேல் நோக்கி பிளான் வியூ பாக்குறீங்க, இந்த தோற்றத்துல காணப்படும். அப்ப இங்கிலீஷ் மோட்ல நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு செய்யணும் எல்லாம் ஒரு எல்லோட நோமல் அடிச்சுக்கோங்க. அதுல முதலாவது கல்லாக நீங்க நீடிசை கல்லை வச்சு பாருங்க, இந்த பக்கத்தை நோக்கி இது நீடிசை பக்கம் ஆக இங்கால குயின் க்ளோஸ் வராது. இந்த பக்கத்தை நோக்கி பாருங்க, அப்ப இந்த பக்கத்தில் பாத்தீங்கன்னா இது ஒரு தலைக்கல் ஆக இங்கால நீடிசை வரும், குயின் க்ளோசர் அங்காலே வரப்போகுது. அதே போல 2வது வர முதலாவது கல்ல நீங்க என்ன எல் மாதிரி அடிச்சு அதே போல 2 வரி உயரத்துக்கு வரணும். இங்க வரப்போற முதலாவது கல் தலைக்கல், இந்த பக்கத்தை நோக்கி பாத்தீங்கன்னா தலைக்கல் காணப்படும். ஆகவே இங்கால குயின் க்ளோசர் இந்த வரியில தான் குயின் க்ளோசர் முடியும். இந்த பக்கத்தை நோக்கி பாத்தீங்கன்னா நீடிசை பக்கமாக காணப்படும். ஆகவே அங்கால குயின் க்ளோசர் வரப்போறது இல்லை, இந்த கல்கள் தொடர்ந்து வரப்போகுது. சரியா? ஆகவே இது தான் இங்கிலீஷ் மோட்ல எல் சந்தில 1ஆம் வரி 2ஆம் வரி அல்லது 1 3 5 கல் வரிசை 2 4 6 கல் வரிசை. சரி, இப்போ நாங்கள் அடுத்த போகிறோம் ஃப்ளெமிஷ். எனக்கு தெரியும் நான் டிஏ மிஸ் ஆக்குறேன்னு நீங்க நினைக்கிறீங்க தானே? இல்லை, நான் வந்து இப்போ இங்கிலீஷோட டிஎஸ் சொன்னா உங்களுக்கு எல்லாம் என்ன செஞ்சிடும், மறந்துடும். ஆகவே எனது 1வது 2 ஹெட்லையும் ஸ்ட்ரெச்சர் போர்ட்லையும் உங்களுக்கு என்னத்தை சொல்லலை, எல்லாம் சொல்லலை, அது தேவைப்படாது, அதுக்கு வரைஞ்சி குழம்பி கொள்ள வேணும். ஃப்ளெமிஷுக்கும் என்னது இப்போ இங்கால இங்கிலீஷ்க்கும் ஃப்ளெமிஷ்க்கும் 2 எல் வரைக்கும் 2 எல்லும் பிடிப்பட்டு. அதுபோல் நான் 2டையும் டீயை இங்கிலீஷ்ல டி ஃப்ளெமிஷ்ல டீன்னு சொல்லுவோம், 2ம் நல்ல மைண்டில் நிற்கும். எங்களுக்கு தேவை ஓர்டரை எழுதவோ இல்லை எக்ஸாமை போகும்போது மைண்டில் இருக்கணும். அதுக்காக நான் வந்து என்ன செய்ய போறேன்னா T2 தனியாக எழுத போகிறேன். சரியா? அப்போ இங்கிலீஷில் என்ன பார்த்தா முகப்பு தோற்றம், கிடை தோற்றம், எல் சந்தில 1ஆம் வரி 2ஆம் வரி. அதே மாதிரி ஃப்ளெமிஷ்ல முகப்பு தோற்றம், ஃப்ளெமிஷ்ல முகப்பு தோற்றம். இந்த முகப்பு தோற்றம் எடுத்தீங்கன்னா 4 வரியில 4 வரி வரை தெரிஞ்சா போதும். இதுல 1ஆம் வரியில எப்பயும் முதலாவது கல் என்ன கல்,
நீடிசைக்கல். அடுத்தது தலைக்கல், நீடிசைக்கல், தலைக்கல், நீடிசைக்கல்னு மாறி மாறி ஒரே வரியில வரும். சரியா? இரண்டாவது வரியில முதலாவது கல் தலைக்கல், முதலாவது கல் தலைக்கல்லாக காணப்பட்டால் அதுக்கு அங்க வர போறது ராணி முடிப்பு குயின் க்ளோசர். அப்புறம் நீடிசைக்கல் தலைக்கல், நீடிசைக்கல் தலைக்கல்னு சொல்லி அடுத்த நீடிசைக்கல் தலைக்கல் அப்படின்னு முடியும். அப்ப இங்க நீங்க பாத்தீங்கன்னா முதலாம் வரியும் இரண்டாம் வரியிலையும் ரெண்டுலையுமே தலைக்கல் நீடிசைக்கல்லும் மாறி மாறி வரும். ஆனா முதலாம் வரியில முதலாவது கல் நீடிசைக்கல், இரண்டாம் வரியில முதலாவது கல் தலைக்கல். முதலாவது கல் நீடிசைக்கல்லாக இருக்கிறதால பக்கத்துல என்ன வராது, குயின் க்ளோசர் வராது. முதலாவது கல் தலைக்கல்லாக இருக்கிறதா இரண்டாம் வரியில குயின் க்ளோசர் முடியும் போதே நீங்க அதை கணக்கா பார்த்து வரீங்க. அடுத்தது நான் உங்களுக்கு சொல்ல வர்றது இப்போ ஒரு சமரி ஒன்று சொல்றேன். நீடிசை கட்டுமானத்துல எல்லா வரிகளும் நீடிசைக்கல்லாக காணப்படும். தலை கட்டுமானத்துல எல்லா வரிகளும் தலைக்கல்லாக காணப்படும். ஆங்கில கட்டுமான முதலாம் வரி முழுவதும் நீடிசைக்கல்லாகவும் இரண்டாம் வரி முழுவதும் தலைக்கல்லாகவும் காணப்படும். குயின் க்ளோசர் இரண்டாம் வரியில வரும். பிளெமிஷ் பாண்ட்ல அதை விட மாறி ஒரு வரியிலே தலைக்கல்லும் வரும், நீடிசைக்கல்லும் மாறி மாறி வரப்போகுது. தலைக்கல்லையும் இந்த இங்கிலீஷ் பாண்ட்லையும் பிளெமிஷ் பாண்ட்லையும் முதலாவது வரியில முதலாவது கல் தலைக்கல்லாக தாங்க அந்த நீடிசைக்கல்லாக காணப்படும். இங்கிலீஷ் பாண்ட்லையும் பிளெமிஷ் பாண்ட்லையும் இரண்டாவது வரியில முதலாவது கல்லாக தலைக்கல் காணப்படும். இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஃபுல்லா எந்த இதையும் முகப்பு தோட்டத்தை வரையே இல்லை. அப்ப முகப்பு தோட்டத்தில் முதலாம் வரி மாதிரியே தான் வரப்போறது. முதலாம் வரி மாதிரியே தான் வரப்போறது. மூன்றாம் வரி இரண்டாம் வரி மாதிரியே வரப்போறது. நான்காம் வரி. அப்ப இது முகப்பு தோற்றம், பிளெமிஷ் கட்டுமானத்தின் முகப்பு தோற்றம். கொஞ்சம் டைம் போகுது. ஆனா நீங்க கேள்விக்கு போமே, எம்சிக்யூக்கு போமே, எம்சிக்யூ போய் இதெல்லாம் நீங்க எழுதாம போறது ஒரு பிள்ளைக்காவது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்காவது இது யூஸ்ஃபுல்லாக போயிட்டு சேரும். ஏன்னா இது கட்டாயம் பெட்ரிக்கலுக்கு தேவை. நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. எம்சிக்யூ செய்வோம், எனக்கு வந்து எம்சிக்யூ நாங்கள் செய்வோம், கட்டாயம் செய்வோம். 50 உங்களுக்கு 20 மாடல் எம்சிக்யூ, 30 பாஸ் பேப்பர் எம்சிக்யூ போட்டிக்கிறேன். 30 நான் ஆட்டோமொபைல் நீங்கள் எம்சிக்யூ பேப்பரை போயிட்டு நீங்கள் எங்களோட சேனலுக்கிட்ட போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு பேப்பரை நான் ஒவ்வொரு கேள்வியை ஜஸ்ட் ஆன்சரை மட்டும் சொல்லல, 5 ஆன்சரையும் கிளியர் பண்ணிட்டு அதில் சரியான ஆன்சர் ஏ சரி, பிழையான ஆன்சர் ஏ பிழைன்னு சொல்லி எம்சிக்யூக்கான டிக்ஸையும் சொல்லி பிழையானதெல்லாம் ஒதுக்குங்க, சரியான ஆன்சர் வரும். பின்வற்றும் பிழையானவைன்னு கேட்டால் சரியானதெல்லாம் ஒதுக்குங்க, பிழையான ஆன்சர் வரும்ன்ற ஒரு மெத்தட்ல அழகாக போயிட்டு தியரியும் விளங்கப்படுத்தி கொண்டு போனேன். ஆட்டோமொபைல் பேப்பரை போயிட்டு பாருங்க சேனல். இது அதே மாதிரி தான் இது போகும். ஆனால் அதுக்கு முதல் முக்கியமான தேவைகளுக்கு நீங்கள் ஆட்டோமொபைல் 2வது வீடியோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு முக்கியமான சில வீடியோவில் அதே போல் என்ஜின் கதின்ற நோட்டில் யாரும் கேட்டீங்கன்னான்ட்டு இல்லை. ஆனால் எனக்கு தெரியும் இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. அதே மாதிரி நீங்கள் நிறைய பேர் இது மாதிரி செஞ்சிக்க மாட்டீங்க. ஒரு தாளம் எடுத்து இதெல்லாம் மறக்குமே, அதால நான் நீடிசைக்கல்ல முகப்பு தோற்றம் முதலாம் வரி இரண்டாம் வரி, இந்த தலைக்கல்ல முகப்பு தோற்றம் முதலாம் வரி இரண்டாம் வரி, இங்கிலீஷ் போர்ட்ல முகப்பு தோற்றம் முதலாம் வரி இரண்டாம் வரி, கிடை தோற்றம் எல்ஜாயின்ட் ஷார்ட் மெத்தட் எங்களுக்கு டிக்ஸா நினைவச்சு கொள்றதுக்கு ஒரு மெத்தட் ஒன்று இருக்குதா இல்லையா, அதே தேடிங்களா இல்லை. அதில் பிளெமிஷ் பாண்ட்லேயும் முகப்பு தோற்றம் எப்படி வரும், அதை மைண்ட் வச்சு கொள்றது எப்படி, டீ எப்படி மைண்ட் வச்சு கொள்றது, இதெல்லாம் தேவை. அதனால தான் நீங்கள் யாருமே சொல்லாடி நாங்கள் செய்கிற நீங்கள் இது தேவையில்லை, அதாவது ஸ்கிப் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த எம்சிக்யூக்கான இதை போயிட்டு பார்க்கவே. ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் நிறைய பேர் விளங்கி கொண்டிருக்கிற விதம் வேறு. ஏ லெவலில் கேள்விகளை செய்கிற ஆன்சரை எழுது, இவ்வளோதான் தேவை. எதை நினைவச்சுக்கணும், எது முக்கியமானது, எது மிச்சமே கேள்விகள் கேட்கக்கூடிய பகுதி, எது பெட்ரிகளுக்கும் தியரிக்கும் வரக்கூடிய பகுதி நீங்கள் மைண்ட் வச்சு அதை வச்சு கொண்டு நீங்கள் அடுத்த 7 போகிறோம் நான் எங்கே போகிறேன் இடம் இது ஒன்றுமே தெரியாமல் வேறொரு உலகத்தில் வாழ்றீங்க. அவ்வளோதான் எங்களுக்கு சொல்லுது. சரி, அடுத்தது பிளெமிஷ் கட்டில் நாங்கள் போகிறது கிடை தோற்றம். இங்க முதலாவது வரியில முதலாவது கல் என்ன கல்லாக காணப்படும், நீடிசைக்கல். 2 காணப்படும், தலைக்கல் ஒன்று, நீடிசைக்கல் 2 இவ்வாறு காணப்படும். சரியா?
நீடிசையில் தொடங்கினா நீடிசையில் முடியும், தலைக்கல்ல தொடங்கினா தலைக்கல்ல முடியும். இப்போ எனக்கு ஏன் 2 நீடிசைக்கல் வந்தண்டா, நீங்கள் ஒரு நீடிசைக்கல்ல வச்சுட்டு இதுக்கு தலைக்கல்லோட நீங்கள் பிளான் வியூவில் வச்சு பார்த்தீங்கன்னா இங்கால போடுற இங்கால என்ன வரப்போகுது, ஒரு பிளாங்க் வருது, அந்த இடத்துல கல் வரணுமா இல்லையா? ஆகவே அங்கே ஒரு கல் வர ஏண்டா அதுக்கு மேலே வரக்கூடிய இதுக்கு மேலே வர போகிறது இங்கால விழுந்துடும். அப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம், அங்கே 2 கல் நீடிசையில் பிளான் வியூவில் பார்க்க நேரம் முதலாம் பாலில் 2 இருக்கும், ஆனால் ஃப்ரண்ட் வியூவில் பார்க்கணும் 1 தான் விளங்கும். சரி, ஆகவே ஐத்தான் நாங்கள் ஃப்ரண்ட் வியூவில் 1 வரைஞ்சோம். இது 1ஆம் கமா 3ஆம் கமா என்ன தொடர்ந்து வர கல்வரிசை. அடுத்தது நாங்கள் போகிறது தலைக்கல்ல. முதலாவது தலைக்கல்லாகும் 2ஆம் வரல, தலைக்கல் முதலாவது கல்லாக வந்தால் குயின் க்ளோசர் முடிகிறதும் தலைக்கல்லாகிக்கும். அப்போ இங்கே குயின் க்ளோசர் மீதி இருக்கிற கணக்கை பிரிச்சுக்கோங்க. இங்கே நீடிசைக்கல்லோட கேளும் தலைக்கல் நீடிசைக்கல்ல கேளும் 2 கப் வைக்கிறேன். அப்போ கணக்கு வந்துட்டு அப்போ இது என்ன செய்யுது 2ஆம் கமா 4ஆம் கமா 6 அப்படியே தொடர்ந்து வர கல்வரிசை. இது பிளான் கிடை தொடர்ந்து வர ஃப்ளெமிஷ் கட்டுமானம். அப்போ இது எப்படி உங்களுக்கு வரைகிறது எல்லாம் டிக்ஸோட போகுது, அதாக நோட் பண்ணி கொண்டே வாங்க. அடுத்தது எல் ஜாயிண்ட் ஒவ்வொரு நான் அழிக்கிறதால கொஞ்சம் நீ குயிக் பண்ணிக்கோங்க. அப்படியே நான் அந்த டக்கு எழுதிட்டு அழிகிறேன்னு இது கிளாஸ் மாதிரி இல்லைலாம் ஃபோனில் தான் குயிக்காக செஞ்சிடும். எழுதினதை நான் டக்கு அழிச்சாலும் உங்களுக்கு பின்னுக்காய் என்ன செய்யலாம் ப்ளே பண்ணி முறை பார்க்கலும் அதை எழுதி கொள்ளையிடும், இல்லாட்டி ஸ்க்ரீன்ஷாட் அடிச்சு கொள்ளையிடும். அப்போ குயிக்காக நாங்கள் எவ்வளோ சொல்லப்போனால் நாங்கள் இப்போ செய்ய போகிற வேலை உங்களுக்கு டைம் எவ்வளோ பெரிய விஷயத்த குயிக்காக செய்யணும். அதில் இடையில நாங்கள் இதை செய்யணும்னு சொல்ல வேண்டிய ஏன்னா இதெல்லாம் நீங்கள் படிக்க மாட்டீங்களா, இதெல்லாம் தெரியும் எழுதிக்கிற எல்லாரும் எக்ஸாமில் பார்த்தா தான் தெரியுமா இல்லையாண்டு. அடுத்தது நாங்கள் எல் சந்தி சந்தியை பார்த்தோம்னா இங்கேயும் அதே மாதிரி 2 சென்டிமீட்டர் அகலம் 2 வரை உயர்த்தி இப்படி ஒரு சின்ன எல் அடிச்சாச்சு. முதலாவது கல் நீங்கள் என்ன கல்லை வைக்கிறது, ஒரு நீடிசைக்கல்ல இருக்கு. இங்கால இருந்து பார்த்தா இது ஒரு நீடிசைக்கல், ஆகவே இங்கால வரப்போகிறது எல்லாமே நீடிசைக்கல்லாக இருக்கும். சரியா, இது கொஞ்சம் மேலே கொள்கிறேன். சரி, இப்போ இங்க இருந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு தலைக்கல், ஆகவே தலைக்கல்லுக்கு அங்கால என்ன வரணும் வரணும். இப்ப இதுல ஃப்ளெமிஷ் கட்டுமான ஒரே வார அடுத்த கல் என்னது தலைக்கல்ல 2 கல் வைக்கணும். அப்புறம் நீடிசைக்கல் முடியறதுக்கு முன்னுக்கு நீங்க இது மாதிரி வச்சுட்டு போயிடும். முடியறதுக்கு முன்னுக்கு கல் உதாரணம் இந்த எல்சனை கொஞ்சம் அழிக்கிறேன்னு இடம் போதான் போறதால கடைசி நீடிசைக்கல்ல தொடங்கினா நீடிசைக்கல்லிலே தான் முடியும். இங்கால இருந்து பாத்தீங்கன்னா இதோட தலைக்கல்ல தொடங்கி தலைக்கல்ல முடிஞ்சு, இங்க இருந்து நீடிசைக்கல்ல தொடங்கி நீடிசைக்கல்ல முடிஞ்சு குழம்பி குழப்படம். இப்ப இங்கால நீங்க பாத்தீங்கன்னா இங்கால குயின் க்ளோசர் வராது, ஆகவே இதெல்லாம் ஒரே நிலை குத்து மூட்டு இல்லை, இதெல்லாம் கிடை மூட்டு. இப்படிதான் எல் வரப்போகுது. இது 1ஆம் கமா 3ஆம் கமா 5ஆம் தொடர்ந்து வர கல்வரிசை. அதே ஃப்ளெமிஷ்ல அடுத்ததாக இதே மாதிரி நான் எல்லாம் அடிச்சு கொள்றேன். எல்லாம் அடிச்சு முதலாம் பாருங்க எப்படி வரப்போகுது. இதே மாதிரி வேற பேனல் அடிப்போம். நான் விளங்குறதுக்கு அடித்தேன். கடைசி பேன் டக்குன்னு வரைஞ்சி காட்டுறேன். முதலாவது கல்ல நான் என்ன செய்கிறேன், ஒரு நீடிசைக்கல்ல இந்த தலைக்கல்ல இங்கால பார்த்தா குயின் க்ளோசர் இங்கால வரணும், குயின் க்ளோசர் வைக்கிறேன். அடுத்தது அப்படி என்ன வருது, இங்க நீடிசைக்கல் ஏன்னா தலைக்கல்ல நீடிசைக்கல் முடிகிற கல்லுக்கு அங்கால குயின் க்ளோசர் முடி. அப்புறம் இங்கால என்ன வரப்போகுது, இது ஒரு இது இங்கால இந்த பக்கம் நீடிசைக்கல்லாக இது தலைக்கல்லாக வைக்கணும். தலைக்கல் இப்படி இந்த பக்கத்தை இந்த பக்கம் இங்க இருந்து பார்த்து ஒரு தலைக்கல் அடுத்து நீடிசைக்கல் இப்படி 2 கல் போகும். நீடிசைக்கல் தான் நீடிசைக்கல்லே முடியும். அப்ப இது 2ஆம் கமா 2ஆம் கமா 4ஆம் கமா 6ஆம் தொடர்ந்து வர கலர்ஸ். நீங்கள் எனக்கு எந்த ஒழுங்காக வரைகிறீங்க, ஒழுங்காக ஐடியா சொல்லிட்டே போகிறேன். எனக்கு ஒழுங்காக வச்சு வரைப்போ இன்னமும் உங்களுக்கு டைம் போகும். குயிக்காக வரைஞ்சிட்டு போகிறது ஐடியாவை சொல்லி நாங்கள் இப்போ டீக்கு போகிறோம், டீயை வழங்கப்படுத்துன்னு இருக்குது. அப்போ நான் இவ்வளோ நேரம் பார்த்தது நீடிசைக்கல், தலைக்கல், அதே போல் ஆங்கில கட்டுமானம், அதே போல் ஃப்ளெமிஷ் கட்டுமானம் 4லையும்
முகப்பு தோற்றம் பார்த்தாச்சு, கிடைப்பகத்து 1ஆம் வரி 2 பார்த்தாச்சு. முக்கியமான இங்கிலீஷ்லையும் ஃபிளெமிஷ்லையும் 1ஆம் வரி 2ஆம் வரி நீங்கள் பார்ட் 2 போயிட்டு பாருங்க. நான் ஒரு கேள்வி பாடுறது இங்கிலீஷும் ஃபிளெமிஷுக்குமான இடையிலான வேறுபாடுகளையும் சொல்லியாச்சு. இப்போ போகிறது கடைசியாவது இங்கிலீஷ்லையும் ஃபிளெமிஷ்லையும் டி சந்திகள் 1ஆம் வரி 2ஆம் வரி, ஃபிளெமிஷ்ல 1ஆம் வரி 2ஆம் வரி, ஆங்கில கட்டுமானத்தில் 1ஆம் வரி 2ஆம் வரி போயிட்டு நாங்கள் அப்படியே அடுத்த சாப்டர் அடுத்த சமரிகளுக்கு போக போகிறோம். டி சந்தி. இப்போ நான் கடைசி ஒரு டி சந்திங்கிறது கொஞ்சம் குழம்புற பகுதி. ஆகவே அதை டி சந்தியோட தலைப்பை போட்டு நான் 2ஐயும் எழுதி காட்டுறேன். சரியா? உங்களுக்கு விருப்பமான மாதிரி இங்கிலீஷ் பாண்ட்ல உங்களுக்கு முகப்பு தோற்றம், கிடை தோற்றம், எல் சந்தி, டி சந்தி எழுதிட்டே ஃபிளெமிஷுக்கு வர மேலும் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்த லேசிக்கான ஒரு வேலை. பட் டி சந்தியில் ஃபஸ்ட்டு விளங்கப்படுத்த போகிறது இங்கிலீஷ் பாண்டை. இங்கிலீஷ் பாண்ட். இங்கிலீஷ் பாண்ட்ல முதலாவது வரி. சரியா? இங்கிலீஷ் பாண்ட்ல முதலாவது டி சந்தி வரிக்கு நீங்க எப்படி வரணும்டா, நான் உங்களுக்கு 1ஆவது சொன்ன மாதிரி 2 சென்டிமீட்டர் தடிப்புல எடுக்கிறேன். 2 வரி உயரத்துல ஒரு டீ ஒன்றை மெதுவாக சின்னதாக உருவாக்கி கொள்றேன். ஒரு இடத்துல டீ எடுத்துட்டா இந்த கலர்ஸ் அப்படியே போகும், இந்த கலர்ஸ் அப்படியே போகும், இந்த கலர்ஸ் அப்படியே போகும். ஆகவே டீ உருவாகி லேசி உங்களுக்கு மைண்ட் வச்சுக்கொள்ள. அதே போல இந்த டீ எங்க வரும்னு பார்த்தீங்கன்னா பிரிசுவர்கள் கூட்டுல நடுவால பிரிகிற உதாரணத்துக்கு ஒரு வீட்டோட மூளையை பார்த்தீங்கன்னா எல் சந்தி, எல் வடிவில். அதே மாதிரி ஒரு ரூமை பிரிக்கிற சுவரை நீங்கள் போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த சுவரில் இப்படி போயிட்டீங்க, இப்படி பிரிக்கிறதா இங்கே அந்த ரூம் பிரிஞ்சிங்க. இந்த இடத்த நான் சொல்றது டி. அப்போ அந்த இடத்த நான் கட்டுறதுல 1ஆம் வரி எப்படி வரும், 2ஆம் வரி எப்படி வரும்னு நாங்கள் பார்க்கறது தான் இப்போ பார்க்க போகிறோம். அதுவும் எப்படி இங்கிலீஷ் பாண்ட்ல 1ஆம் வரியில் நீடிசை கட்டல் மட்டும்தான் காணப்படும், 2ஆம் வரியில் தலைக்கல் மட்டும்தான் காணப்படும். ஃபிளெமிஷ் பாண்ட்ல 1ஆம் வரியில் 2லுமே நீடிசைக்கான தலைக்கலும் மாறி மாறி காணப்படும். அப்போ 2மே மிக்ஸ் உங்களுக்கு குழம்பி கொள்ளாமல் செய்யணும். ஏன்னா இது ஒரு பெட்ரிக்கல்ல கட்டுறதுக்கு ஒரு மூலம். இப்போ ஸ்ரீலங்கா பெரும்பாலும் கட்டாது, உங்களுக்கு பெட்ரிக்கல் லைக்கு. அதே மாதிரி நீங்கள் வெளிநாட்டுக்கு போனாலும் இந்த கட்டுமானங்கள்லாம் கட்டப்படுறாங்க. அப்போ நாங்கள் சொல்ல வர இதை நீங்கள் வரையவே தெரியாதவனுக்கு கட்டப்படி தெரியும். அவன் நான் ஃபஸ்ட்டுக்கு வரைய பார்க்குறோம். அப்போ இதில் முதலாவது கல்லாக நான் வைக்கிறது, நான் சொன்னேன் எந்த கலர்ஸ் முதலாவது கல்லை நான் வைக்கிறது நீடிசை கல். இப்போ நடுவில் வைங்க, சரி நடுவில் கல்லை வைங்க. இது ஒரு டிக்ஸ் கட்டுறதுக்கான ஒரு டிக்ஸ். அப்போ வச்சுட்டு இதை பாருங்க, இந்த பக்கத்தால் பார்த்தா ஒரு நீடிசை கல். நீடிசை கல்லுக்கு அங்கால என்ன வராது, குயின் க்ளோஸர் வராது. தலைக்கல். அப்போ இந்த பார்த்த பாருங்க தலைக்கல். ஆகவே இந்த பக்கத்துக்கு அங்கால தான் என்ன வரப்போகுது, ஒரு குயின் க்ளோஸர் இராணி முடிப்பு வரும். அப்போ அடுத்தது எல்லாமே அதே கல்லாகத்தான் இருக்கும். ஏன்னா இது ஒரு இங்கிலீஷ் பாண்ட். கடைசி கல் முடிகிறதுக்கு முதல் நீங்கள் ஒரு என்னது ஒரு இதோட ஒரு ஃபுட்ரூலும் வைக்கல, ஒன்றுமே வைக்கல. பாருங்க எப்படி வரப்போகிறது. அடுத்தது இங்கால நீங்கள் வார நேரம் இப்போ இதுக்கிறது நடுவில் இருக்கிறது ஒரு கல்ல, இது நடுவில் இருக்கால். இங்கே அழிக்கிறது ஒரு என்னது, இந்த பார்த்து நீடிசை பக்கமாக வைங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் 2 நீடிசைக்கால் வரப்போகுது, 2 நீடிசைக்கால் வரப்போகிறது. நீங்கள் ஒழுங்காக ஃபுட்டில் வச்சு அடிச்சிங்கன்னா கணக்காக ஒரு டீ ஒன்றா ஒழுங்கு அடிக்கணும்னு வரும். அப்போ இதெல்லாம் நிலை குத்து மூட்டுகளில் கிடை மூட்டுகள் வழங்குறதானே. இது ஒரு பிளான் நியூ. ஒரு பிளான் நியூவில் இப்போ இது எப்படின்னா ஒரு சுவரை இப்படி கட்டியிருந்தீங்கண்டா இதில் முதலாவது வரி இங்கிலீஷ் பண்ணி இப்படி தான் கட்டணும். நீங்கள் கட்டுற நேரம் அப்போ அவ்வளோ சொன்னேன் நடுவில் இருக்கிற கல்லை நீங்கள் வரைகிற நேரம் முதலாவது கல்லை என்ன கல்லை வைங்க. பாருங்க இது வரைஞ்சி முடிஞ்ச போகிறோம். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வரைய போல இது எங்கேருந்து வரைஞ்சா லேசின்றதை நீங்கள் எப்படி யோசிப்பீங்க. அப்படிதான் ஒரு டிக்ஸ் ஒன்று சொன்னேன். முதலாவது கல்லை வைங்க நீடிசை கல்லை வச்சுட்டு இந்த பக்கத்தையும் இந்த பக்கத்தையும் பாருங்க. இந்த பக்கத்தை பார்த்தீங்கன்னா இது ஒரு என்ன பக்கம், நீடிசை பக்கம். ஆகவே இங்கால குயின் க்ளோஸ் வர போகிறல அப்படியே கட்டிட்டு போகிறேன். இங்கால பக்கம் பார்த்தீங்கன்னா இது ஒரு தலைப்பக்கம், தலைப்பக்கத்துக்கு அங்கால குயின் க்ளோஸர் வரணும்னு சொல்லி ஒரு தியரிக்கு ஃபிளெமிஷ்லையும் இங்கிலீஷ்லையும் அதான் இங்கால குயின் க்ளோஸர் வைக்கிறேன். குயின் க்ளோஸ் எந்த வரியில வருதோ அந்த பக்கத்தை தான் குயின் க்ளோஸர் முடிக்கணும். அப்போ அங்கே வச்சாச்சு. இது வரப்போகிறது முதலாவது கல்வரிசை. இல்லாட்டி 1, 3 தொடர்ந்து வர அந்த கல்வரிசைகள்லாம் இந்த கல்வரிசைகளாகத்தான் காணப்படும். அப்போ இது நாங்கள் ஒரு டிக்ஸோடு அவங்க சொன்னோம். பெஸ்ட்டுக்கு டீ ஒன்றை மெதுவாக உருவாக்கி விட்டீங்கன்னா கட்டினது பாரு. இப்போ இதோட இந்த கட்டு இன்னும் தான் கட்டிட்டே போகிறது. அப்படி இதை அப்படியே கட்டிட்டு போகிறேன். குயின் க்ளோஸர் கடைசியும் முடிக்கிறேன். சரியா? அப்புறம் அவங்களுக்கு சொல்ல வந்து டீயை எடுத்து விடணும். அதுக்கு நான் 1வது 2 சென்டிமீட்டர். ஏன்னா நான் உங்களுக்கு 1வது மறுவாலும் சொல்கிறேன், ஒரு செங்கல்ல வரைய கொள்ள இது ஒரு தியரி இல்லை, கட்டாய தியரி இல்லை. SLS படி 215 102.65 அது வேறு. ஆனால் வரைகிற நேரம் 2 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் அதோட உயரத்தை நான் எங்களோட பேப்பரில் வரியோட உயரத்துக்கு எடுத்தீங்கன்னா எல்லா கல்லும் ஒரே மாதிரியாக அழகாக வரையும். சரி? அப்போ இப்போ நான் அடுத்தது போகிறது இங்கிலீஷில் டீயில் 2ஆம் 4ஆம் வரைக்கும் போக போகிறோம். கட் பண்ணதுக்கு அப்படியே கிடைச்சு
கட் பண்ணுறது. நான் பார்க்குறேன்னா அந்த இப்போ இந்த அழிக்கிற டைமிங் தானே இது வந்து கொஞ்சம் ஸ்பீட் ஆகிவிடும் குயிக்காக. அப்போ பிள்ளைகளுக்கு வேணுங்கம்மா இவர் அழிக்கிறாரு அழிக்கிற அந்த கஷ்டம் வாங்குறல இதை வந்து என்ன செய்யணும்னா இப்போ குயிக் ஆகிவிடாது. சில உதாரணத்துக்கு அந்த எடுக்கிறது பிறக்கிறதெல்லாம் கட் ஆக்கிட்டு அழிக்கிறது இந்த எழுதுறதெல்லாம் ஸ்பீட் ஆகுது. அப்போ கொஞ்சம் அந்த கிளாஸ்ல ஒரு இது ஒன்று வரும் மைண்டு வாய்ஸை கட் பண்ணிட்டு வாய்ஸை குறைச்சி விட்டுட்டு ஒரு சின்ன டோனோட போட்டு விட்டுட்டு எடுத்து விட்டு அது சுற்றி இப்போ நானும் பாரு அதை வேஸ்ட்டாக. நீங்கள் அந்த இங்கே லெட்டர்லாம் கேபிட்டல் எழுதுனா இல்லை கேபிட்டல்லே எழுதுனா நல்லா இருக்கும் எல்லாத்தையுமா எல்லாத்தையும். அப்போ பெஞ்சு விளக்கும் பிரச்சனை இல்லை சொல்கிறேன். ஓகே சரி சரி. இப்போ நான் பார்க்க போகிறது இங்கிலீஷ் போர்டில் 2 அதே மாதிரி 2 சென்டிமீட்டர் அகலம் 2 வரி வரத்துக்கு ஒரு டீ உருவாக்கிக்கோங்க. இதை பார்த்தா ஒரு டீ ஒன்று மாதிரி பெஸ்ட்டுக்கு ஒரு வடிவம். இந்த டீயில் நீங்கள் முதலாவது காலில் இப்போ 2வது வரியில் நீங்கள் என்ன செய்யணும்னா நடுவில் வைங்க தலைக்கால். 2வது வரியில் முதலாவது கால் தலைக்கால்லாம் வைக்கிறேன். வச்சிருப்பாரு. இந்த பக்கத்தை பார்த்தீங்கன்னா இது ஒரு என்ன பக்கம் நீடிசை பக்கம். ஆகவே இங்கால என்ன வராது குயின் க்ளோஸ் வரப்பாரு. இங்கால பார்த்தீங்கன்னா ஒரு தலைப்பக்கம். ஆனால் இதுக்கு பக்கத்தில் என்ன செஞ்சிடப்பாடா குயின் க்ளோஸ் வச்சிருப்பாடா. இது நடுக்கல். அப்போ ஓரத்தொரு நீங்கள் வரணும். இதில் கடைசி ஓரம் வர காட்டில் நீங்கள் வரணும். ஏண்டா இறுதி தலைக்கல்லிற்கும் ஆரம்ப தலைக்கல்லிற்கும் அருகில் மட்டும் என்ன வரும் குயின் க்ளோஸ் வரும். அப்போ இங்கே நடுக்கல் இதை பார்த்து நீங்கள் வரைஞ்சி முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா இது ஒரு நடுக்கல். அது சொல்லி அங்கே வச்சிடப்பாடா போயிட்டு குயின் க்ளோஸ் வர போகிறது இந்த இடங்கள்ல. சரியா? இப்போ இந்த தலைக்கால். ஆகவே இங்கால குயின் க்ளோஸ் வர போகிறது இல்லை அப்படின்னு கல் வரும் பாருங்க. இதுதான் ஐடியா. இப்போ இது நீங்கள் உங்களோட கொப்பிலாமா அழகாக வந்திக்காது ஏன்னா புட்டுடும் இல்லை ஒன்றும் இல்லாமல் வரையுது. ஆனால் என்னது இதுதான் இதுக்கு வரக்கூடிய ஐடியா. இப்படி தான் வரணும். ட்ராக்டிஸ் வந்து இப்படி தான் வரப்போகுது. அப்போ எல்லா கல்லும் தலைக்கல்லாக காணப்படணும். ஆனால் குயின் க்ளோஸ் வர போகிறது 2ஆம் வரியில் இந்த பக்கத்தில் 1ஆம் வரியில். இப்போ நீங்கள் யோசிக்க 1ஆம் வரியில் தானே எங்களுக்கு வரலையே என்னது குயின் க்ளோஸர் வரல கட்டுற நேரம் அது முகப்பு தோற்றத்தில். இது வேற. இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல் சந்திலே 1ஆம் வரியில் குயின் க்ளோஸர் இருந்துச்சு ஆனால் வேற பக்கம். ஆனால் 1ஆம் வரியில் இருந்த பக்கத்துல எல்லாம் குயின் க்ளோஸர் இருந்துச்சு 2ஆம் வரியில் வேற பக்கத்தில். அதே மாதிரி டி சந்தில இருந்த 1ஆம் வரியில் வேற பக்கத்தில் 2ஆம் வரியில் இருந்து வேற அப்போ 2ஐயும் வரைத்தேன். இது வந்து 2ஆம் கமா 4ஆம் கமா அப்படி தொடர்ந்து வார கல்வரிசையாக காணப்படும். 1ஆம் வரிக்கு மேலே 2ஆம் வரி 2ஆம் வரிக்கு 1ஆம் வரியே கட்டும் அப்படின்னு மாறி 2 வரி தான் இதான் தொடர்ந்து போதும். அப்படி இல்லாட்டி இது 2ஆம் வரிசைன்னு சொல்ல 2 கமா 4 கமா தொடர்ந்து வர கல்வரிசை. அப்போ இங்கிலீஷ் மோட்டில் இருக்கிற டீல 1வது கல்வரிசை எப்படி 2ஆம் கல்வரிசை 2 விளங்கப்படுத்தியாச்சு. அப்போ உங்களுக்கு இதோட ஃப்ளெமிஷ்ட டீயம் பார்த்தீங்கன்னா ஃபுல் கம்ப்ளீட் கட்டுமானம் வந்துடும். அப்போ நான் அடுத்தது போக போகிறது ஃப்ளெமிஷ்ல டீ சந்திக்கு போக போகிறோம். ஃப்ளெமிஷ் மோட் இந்த 4 கட்டுமானம் மட்டுமா இல்லை சார் இன்னமேக்கா 4 அந்த ஆர்ச் மாடல் தான் வேறு ஆர்ச். சரி இப்போ அடுத்தது ஃப்ளெமிஷ் கட்டுமானம். இந்த ஃப்ளெமிஷ் கட்டுமானத்திலையும் அதே ஐடியாவை நான் அப்ளை பண்ணுறேன். டீ ஒன்றை உருவாக்குறேன். 2 சென்டிமீட்டர் ஆழம் 2 வரி உயர்த்து. முதலாவது கல்லை நான் நீடிசை கல்லாக வைக்கிறேன். 2 பக்கத்தையும் பார்க்குறேன். இந்த பக்கத்தை பார்த்தா தலைப்பக்கத்துக்கு அங்கால குயின் க்ளோஸர் வரும். ஆனால் இது இங்கிலீஷ் பண்ணுறதால் அடுத்த கல் நீடிசை இங்கால இருந்த பார்த்தா இது நீடிசை கல் தலைக்கல்லாக வரும். குயின் க்ளோஸர் எங்கே வருதோ அங்கே முடியும் கடைசி அப்படின்னு முடியும். இந்த இடத்துல முடியும். இப்போ அடுத்தது இதோ நீடிசை கல்றதா இது தலைக்கல் நீடிசை கல் அப்படின்னு போகும். சரி அப்போ இது வந்து டீல 1ஆம் கமா 3ஆம் கமா 5ஆம் கல் வரிசை. சரி அப்போ இது நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃப்ளெமிஷ் பாண்ட்ல முதலாவது அதே மாதிரி டீ உருவாக்கி முதலாவது கல்லை நீங்கள் என்ன வைக்கிறீங்க நீடிசை கல்லை வைக்கிறீங்க. இந்த பார்த்து இந்த பார்க்குறீங்க இது ஒரு தலைப்பக்கம். இந்த நீடிசை பக்கமாக இங்கால குயின் க்ளோஸ் வராது. இங்கால இது பார்க்குறீங்க தலைப்பக்கமாக இங்கால குயின் க்ளோஸ் வரும். அப்படி அடுத்தது மாறி வரப்போகுது. இது ஒரு ஃப்ளெமிஷ்ன்றதால குயின் க்ளோஸ் எங்கே வருது அங்கே தான் முடிஞ்சு வைக்கணும். தலைக்கல்னு அடுத்த நீடிசைக்கல் தலைக்கல் அப்படியே மாறி இந்த இடத்துல வரும். அப்போ டீல ஃப்ளெமிஷ்ல 1ஆம் கமா 3ஆம் கமா 5ஆம் கல் வரிசை. இப்போ அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறது ஃப்ளெமிஷ்ல 2ஆம் கமா 4ஆம் கமா கல் வரிசை.
சரி, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபுல்லாக டீப்பாக விளங்கப்படுத்திட்டு போகிறேன். மறுபடியும் நீங்கள் நல்லா ஏதாச்சும் இது ஏண்டா உங்களுக்கு இதை மறுவா எங்கேயுமே படிக்க சான்ஸ் கிடைக்க போகிறோம் இல்லை, எந்த சேர்மாறும் இல்லை. இப்போ அடுத்த மாதிரி உங்களுக்கு செய்ய போகிற பேப்பர் மாடல் பேப்பர்ஸ் தான் இனி போகும்போது தியரியை பற்றி மறுவா 20 பட்ஜெட் கிடைக்க சான்ஸும் இல்லை. அடுத்ததாக உங்களுக்கு இப்போ இதை வந்து நான் உங்களுக்கு ஃபுல்லாக எடுத்து வழங்கப்படுது. நீங்கள் இந்த இடத்த மிஸ் பண்ணீங்கண்டா மறுவா எக்ஸாமுக்கு போகும்போது இதை முறை படிக்க சான்ஸும் இல்லை. அங்கே மறுவா பேப்பர்ஸ் தான் ஃபுல்லாக செஞ்சுட்டு போகும். ஆகவே நல்லா கவனித்து கொண்டு வாங்க. டீயில் அடுத்ததாக நான் பார்க்க போகிறது 2ஆம் கமா 4ஆம் கல்வரிசை. அப்போ இதில் 2 சென்டிமீட்டர் 2 எடுத்து எடுக்கிறேன். முதலாவது வரி, முதலாவது கல்லை என்ன கல்லாக வைக்கணும்? 2ஆம் வரியில முதலாவது கல் தலைக்கல். இங்க இருந்து பாதை இது இருக்கும், இங்க இருந்து தலைப்பக்கமாக இந்த ஓரத்துல தான் வரப்போது குயின் க்ளோசர். இதற்காக நான் தலைக்கல்ல போட்டுட்டு வரேன். கடைசி கால் தலைக்கல்லாக இருக்கும். அதே மாதிரி இறுதிக்கால் தலைக்கால் குயின் க்ளோசர், இதெல்லாம் தலைக்கல்ல போட்டுட்டு வரேன். தலைக்கால் உங்களுக்கு சொன்ன எல்லாமே 1 சென்டிமீட்டர் வரைஞ்சி, இது மட்டும் 0.5 சென்டிமீட்டர் வரைஞ்சிங்கன்னா சரி. இப்போ இங்கால சாரி, இது வந்து நான் வரைகிறது ஃப்ளெமிஷ் போண்ட். அப்போ ஆகவே ஃப்ளெமிஷ் போண்டில் வந்து பார்த்தீங்கன்னா சரி அப்படியே கவனிச்சு கொண்டிருங்க. ஃப்ளெமிஷ் போண்டில் என்னது எல்லாம் ஒரே மாதிரி வராது, மாறி மாறி வரணும். ஆகவே 1வது கால் தலைக்கல்லுக்கு அங்கால வரப்போகிறது. இங்கால என்ன வரணும்? நீடிசைக்கல், தலைக்கல், நீடிசைக்கல். ஆனால் இந்த வரியில தான் குயின் க்ளோஸ் வரணும். ஏன்னா தலைக்கல் தான் இங்கால இருந்து பார்த்தா. ஆகவே முடிகிற கல்லுக்கு குயின் க்ளோஸரை வச்சு நீங்கள் தலைக்கல்ல போடணும். அப்போ அசுட்டு இந்த 1வது கல் குழம்பி கொள்ளவான. அடுத்தது நீடிசைக்கல், தலைக்கல், நீடிசைக்கல். அடுத்தது குயின் க்ளோஸரை வச்சு தலைக்கல். சரி, இப்போ நான் அவ்வளோ போட்டது ஏழும்டா எனக்கும் என்னது இப்போ வீடியோவில் இப்போ இன்னைக்கு ஒரு இடம் மிஸ் ஆகிடுச்சு. அதை அடிச்சு இது இப்படி இல்லைண்டு. இப்போ இதை ஏழுன்னா எனக்கு கட் பண்ணியும் போடுச்சு உங்களுக்கு வீடியோவில் இது நடக்கலைன்ற மாதிரி. ஆனாலே உங்களுக்கு விளங்கணும். நானும் நீங்கள் இன்னைக்கு பார்க்காம செய்யணும் எப்படி செய்கிறேன். 1வது செய்யணும். சும்மா பாடமாக்கிட்டு வந்து ஏதோ ஒன்றை பார்த்து கொண்டு வீடியோ எடிட் பண்ணி நல்லா 100 செய்கிற மாதிரி போட்டுறது இன்னைக்கு வேறு இல்லை. இப்போ நீங்களும் யோசிப்பீங்க இந்த சேர் எப்படி செய்கிறாரு, எங்களுக்கு வருது இல்லை. நானும் உங்களே மாதிரி தான் செய்கிறதான் செஞ்சுட்டு போகிறேன். ஃபுல்லாக பார்க்காம செய்வேன். இடையில மிஸ் ஆச்சா அவ்வளோ நான் இல்லை இப்படின்ற மாதிரி. அப்போ விலைக்கும் என்ன அதை பார்த்து இப்போ சொல்லுவாங்க நிறைய இந்த இவர் பச்சை பொய்யை படித்து கொடுக்குறாருன்னு. பரவாயில்ல சொன்னால் சொல்லட்டும். இப்போ நீங்கள் விளங்குங்க எப்படி 1வது பாடமாக்கி வச்சுட்டு அதை மைண்டில் எப்படி நாங்கள் வச்சுட்டு போகிறோன்றதை ஒரு நான் படித்த எக்ஸாம் செஞ்சுட்டு வந்தோத்தனா சொல்லிட்டு போகிறேன் உங்களுக்கு. இப்போ நீங்களும் இது மாதிரி செஞ்சுட்டு வாங்க. அப்போ அந்த நான் எடுக்க சொல்லிக்கொண்டேன் உங்களுக்கு அதுக்கு. சரி, அப்போ அடுத்தது இங்கால என்னது இது நாங்கள் மேல் நோக்கி. இப்போ இது தலைக்கால் அடுத்து நீடிசைக்கல். அவர் தலைக்கால் நீடிசைக்கல் போகும். சரியா? அப்போ இது வந்து டீயில் வரக்கூடும். அப்படி அழகாக வரும். ஒழுங்காக நீங்கள் ஃபுட்டில் வச்சு வரைஞ்சிங்கன்னா 2ஆம் கமா 4ஆம் கமா தொடர்ந்து வர கல்வரிசை. அப்போ நான் ஃப்ளெமிஷில் இப்போ பார்த்தது 2 கமா 4 கல்வரிசை. அப்போ நல்ல விளைங்கோங்க. 4 கட்டுமானது உங்களுக்கு முதலாவது சமரி ஃபுல்லாக சரி. 2ஆம் சமரிக்கு வந்தேன். செங்கல்ல பற்றி முழு விளக்கம் போன கிளாஸ் தந்தேன். அதில் 4 கட்டுமானங்களுக்கு நீடிசை கட்டுமானம், தலை கட்டுமானம், ஆங்கில கட்டுமானம், ஃப்ளெமிஷ் கட்டுமானம், இந்த 4 கட்டுமானம் நோட் பண்ணி இந்த சமரியில் அது 4 சம்பந்தமான முகப்பு தோற்றம், அதே போல் கிடை தோற்றம், எல் சந்தி, டி சந்தின்றதை எடுத்து டீப்பாக வழங்கப்படுது. டிக்ஸையும் சொல்லி லேசான மெத்தடுகளையும் இப்போ சொல்லிட்டேன். இப்போ அடுத்ததாக 3வது தலைப்பு கொங்கிரீட்டுக்கு போகும். அப்போ நாங்கள் பார்த்துட்டு வந்தது செங்கல் கட்டுமான வகைகளில் நீடிசைக்கல் கட்டு பார்த்தாச்சு, தலைக்கல் கட்டு பார்த்தாச்சு, ஆங்கில கல் கட்டு பார்த்தாச்சு, ஃப்ளெமிஷ் கல் கட்டும் பார்த்தாச்சு. இப்போ நான் அடுத்ததாக என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா அடுத்ததாக நாங்கள் போன கிளாஸ் நாங்கள் பார்த்தது துண்டக்கல். இந்த துண்டக்கல் அதாவது பிளொக்கல். இந்த பிளொக்கல் வந்து வகைகள், பயன்பாடு, இந்த கருங்கல் அதை பற்றி எல்லாம் ஃபுல்லாக நான் போன கிளாஸ் தந்தாச்சு. அடுத்தது கொங்கிரீட்டை சீமெந்து விகிதம், கொங்கிரீட்டை இயல்புகள், கொங்கிரீட்டை கலவை விகிதம், கொங்கிரீட்டை படிமுறை, அந்த அப்படின்னா வார்ப்பு படிமுறை, கலத்தல், இடல், கொண்டு செல்ல, இருக்கமா, பதப்படுத்த, அதெல்லாம் பார்த்தாச்சு. அதில் ஒரு கேள்வி நான் போட்டிக்கு அந்த கேள்வி டியூட்டு போகும். அது கொங்கிரீட்டை வகைகள், சாதாரண கொங்கிரீட், வலுவூட்டப்பட்ட முன்தகைப்பு வலுவூட்டல், பின்தகைப்பு வலுவூட்டல், இது 2க்கும் கேள்வின்னு போட்டு அந்த கேள்வி நான் இதை பற்றி டீப்பாக நான் படுத்துவேன். வார்ப்பு முறையில் நம்ம போன கிளாஸ் எல்லாம் படுத்தேன். ஓரடு வார்ப்புண்டா என்ன, முன் வார்ப்புண்டா என்ன, அன்னைக்கு
அன்றைக்கே செஞ்சு போட்ட ஒரு வார்ப்பு எங்கேயாவது செஞ்சு கொண்டு வந்தால் முன் வார்ப்பு அது ஒரு கான்கிரீட் ஒன்றில் குறிக்க தெரிஞ்சுக்கணும். நெருக்கல் அதே போல் இழுவை வலைமை கொய்புத்த கைப்பு அது கொய்புத்த எப்படி இதாக்குறதுக்கு நாங்கள் போட வேண்டியது எப்படி கட்டுற கம்பி அங்கே வர அதே போல் கம்பிகள் எடுக்கிற இடம் வலுவூட்டிகள் எடுக்கிற இடம் அதோட வகைகள் உருளை வடிவ கம்பி நரம்புறுப்பு கம்பி முறுக்கு கம்பி அதோட நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இழுவை வலிமை நியூட்டன் மில்லிமீட்டர் -2ல் உங்களுக்கு சொல்ல தெரியணும். அதே போல் உங்களுக்கு நான் உங்களுக்கு இன்னொரு பார்த்தோம் பரிசோதனைகள் ஸ்டம் டெஸ்ட் இது வந்து எப்படி செய்கிற இதில் படிமுறைகள் எப்படி இதெல்லாம் நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும். இதை நான் வந்து உங்களுக்கு வீடியோ ரீதியாகவும் நான் விளங்கப்படுத்தின ஒரு கேள்வி எடுத்து அடுத்து அத்திவாரம் இதுக்கு முந்தி பார்த்ததெல்லாம் நான் போன கிளாஸ் பார்த்தது என்னது 1வது திறமைகள் வகைகள் 2வது அங்கே தேவைப்படும் கற்கள் என்னது செங்கல் பிளொக்கல் கருங்கல் 3வது கான்கிரீட் இதை 3ஐயும் போன கிளாஸ் முடிஞ்சு இது அதில் கவர் பண்ணாத ஒன் டைம் நாங்கள் கவர் பண்ணிட்டோம். அடுத்தது அத்திவாரம். ஒரு அத்திவாரத்தில் நீங்கள் படிக்க வேண்டியது ஒரு அத்திவாரம் என்னத்துக்கு தேவை ஒரு அத்திவாரம் ஒரு கட்டுமானத்துக்கு அது சாய்வதை நாங்கள் புறக்கணிக்கிறோம். அதே மாதிரி கிடைத்தளத்தை எங்களுக்கு உருவாக்கி கொள்றதுக்கு எங்களுக்கு அத்திவாரம் தேவை. இந்த அத்திவாரம் அந்த மண்படையும் இதையும் வேறு அந்த முழு கட்டுமானத்திலையும் சுமையும் என்ன பேர் பகிர்ந்து அப்படி பூமிக்கு பகிர்ந்தது கொடுக்கும். அப்போ இது அத்திவாரம் அழகு புலங்களை உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஒரு எளிய அத்திவாரம் ஒன்றை வரைஞ்சி குறிக்க தெரியணும். ஒரு எளிய அத்திவாரம் ஒன்றை நீங்கள் ஃபுல்லாக வரைஞ்சி உதாரணத்துக்கு நான் இங்கிலீஷ் நோம்பல் வரைஞ்சி காட்டுறேன். உங்களுக்கு கருங்கச்சுவர் இல்லை அடிப்பீடச்சுவர் அது கீழே மூடு கான்கிரீட் டிடிஎஸ் சீட்டுகளை மிச்சம் தேவைப்படும். இதெல்லாம் தெரிஞ்சால் தான் அவங்களுக்கு குறிக்கலுமாகும். அதுக்கு மேலே வரும் செங்கச்சுவரை குறியீடானங்க எடுக்கும். இந்த செங்கச்சுவருக்கும் கருங்கச்சுவருக்கும் இடையில டிபிசி காணப்படும். இங்கே வெளியே காணப்படும் அடிப்பீட காரை இங்கே காணப்படும் ஸ்கேட்டிங் அடிப்பட்டி சரியா. அப்போ அதே போல் நீங்கள் இதை ஒன்றாவதே போட மூடு கான்கிரீட் அதுக்கு போகிற நீங்கள் நிலம் தோன்றது நிலத்திலிருந்து ஒரு உயரத்துக்கு கருங்கச்சுவர் வரும் அல்லது அடிப்படைச்சுவர் வரும். அது தோண்டக்கூடிய அளவு அங்கே தோண்டி நாங்கள் மண் நிரப்போம். ஃபவுண்டேஷன் போட்டது போகிறோம் ஒரு வீட்டுக்கு நான் மண் நினைச்சிட்டு அதுக்கு மேலே சிமெண்ட்டு போடுவோம் தரை முடிப்போம் அதை நாங்கள் அன்னைக்கு அதை போடுறது இடம் இதே நான் சொல்ல போனால் ஜிஏ சரி கிரவுண்டில். அப்போ இதை நாங்கள் மண் நிறைக்கிற பகுதி எப்படி நிறைக்கிறோம் தட்டாக நிறைக்கிறோம். 2015 மாடல் பேப்பர் அல்ல பாஸ்ட் பேப்பரில் வந்த ஒரு கேள்வி என்ன இதை எப்படி நாங்கள் இதில் மண் நிறைக்க படிமுறைகளை கேட்டிருந்தேன். முதலாவது என்ன செய்யணும் சுத்தமான மண்ணை தெரிஞ்சு மிச்சம் பொருள் மண் போட்டு அதே போல் தட்டாக நாங்கள் நிறைக்கணும். நிறைச்சிட்டு சிறு தண்ணி ஊற்றி நாங்கள் தட்டணும் அப்படின்ட்டு ஒரு ஸ்டெப் இங்கே வருது. இது இல்லது பயண பாஸ்ட் பேப்பரில் வருது. அப்போ இது மாதிரி ஒவ்வொன்றையும் குறிக்க தெரியும். இது மூடு கான்கிரீட் அடிப்பீடச்சுவர் அல்லது இங்கே கருங்கச்சுவர் இது டிபிசி அடிப்பீடக்காரை இது ஸ்கேட்டிங் அடிப்பட்டை செங்கச்சுவர் வெளியே வந்தால் அது வெளிக்காரை உள்ளுக்கு வந்தால் உட்காரை அப்படின்னு சொல்லி முழு இதையும் குறிக்க தெரியும். அத்திவாரத்தில் 2 வகையான ஆழமான அத்திவாரம் ஆழமற்ற அத்திவாரம். ஆழமற்ற அத்திவாரத்தில் வர முக்கியமான ஒரு வகை எளிய கீரை அல்லது பட்டி அத்திவாரம். கீரை இப்போ ஒடுங்கிய அகன்ற வலுவூட்டப்பட்ட அது மாதிரி ஃபுல்லாகிக்குது. இந்த ஆழமான தெப்ப அத்திவாரம் அதெல்லாம் வரும். இன்னைக்கு முளைப்பட்டு அத்திவாரம் அப்படின்னு நிறைய அத்திவார வகைகள் 2 கப்பை. இப்போ நான் ஆழமான அத்திவாரம் ஆழமற்ற அத்திவாரம். அப்போ அத்திவாரத்துள்ளுக்கு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது அதோட பயன்பாடுகள் மைண்டில் இருக்கணும். அனுகூலம் ஒரு படத்தை வரைஞ்சி அப்படியே குறிக்க தெரியணும். அதோட வகைகள் எல்லாம் நோட்டோட விளங்கப்படுத்துறதுக்கு தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் குறிக்க போகிறேன். அடுத்தது கதவு கமாய் அண்ணல். இந்த கதவு கமாய் அண்ணல்ல கதவு கமாய் அண்ணல் ஒரு வீட்டுக்கு கதவு கமாய் அண்ணல் தேவை அப்படின்ற ஒரு அனுகூலம் பயன்பாடு தெரிஞ்சுக்கணும். வீட்டுக்கு 2க்குமே கதவு ஜன்னலிக்கிறதால எங்களுக்கு என்ன வெளி கவர்ச்சிக்கான தோற்றமும் கிடைக்கும். அதே போல் என்னது சுவாசத்துக்கு வெளிச்சம் காற்றுகள் வந்து போகிறதுக்கு தேவைப்படும். அதே போல் கதவுகள் எங்களுக்கு பாதுகாப்பு டக்கு வெளியேறதுக்கு தேவைப்படும். பாதுகாப்பு இரவில் மூடிக்கிறதால யாரும் உள்ளுக்கு வரையில்லாத அளவுக்கு இருக்கணும். அப்போ அது மாதிரி நிறைய விஷயங்களுக்கு இந்த கதவுக்கு பயன்பாடு அமைது. இதில் பிரதான 3 பகுதிகளாக இருக்குது. இந்த கதவுக்கமாக என்ன 2ஐயும் எடுத்துட்டா
சரியா? பிரதான பகுதிகள் கதவு என்ன ரெண்டுக்குமே 3 பகுதியில் ஒன்று ஃப்ரேம் சட்டம், அடுத்தது 3 பகுதி, அடுத்தது இணைப்பிகள் ஃப்ரேம் சட்டம் 3 பகுதி, அடுத்தது இணைப்பிகள். இது 3மே கதவுக்கு மிகி அண்ணலுக்கு மிகி. சட்டம் சொன்னா ஃப்ரேம்னு சொன்னா நான் சொன்ன கதவு நிலண்டு அதுதான் அது. அப்போ அதில் கதவுல தலை, கதவுல காது, அங்கே வரக்கூடிய தலையையும் தலையையும் அதே போல் தூணல், அதை நாங்கள் ரெண்டையும் இணைக்கிறது. ஒரு மூட்டு காணப்பாரு பொலிக்கழுத்து மூட்டை, அந்த பொலிக்கழுத்து மூட்டை எப்படி வரும், கீழே உந்து கால்வாரு, அதோட எப்படி ஜாயிண்ட் ஆகுது. ஒரு ஃப்ரேமில் எதெல்லாம் சுவரோட இணைக்குது, அதில் வன்பிடின்னு வரக்கூடிய அந்த கம்பிகள் அப்படியே உள்ளுக்கு இருக்கிறது. அதே போல உந்து கால் இதாகிறது. அப்போ காது நாங்கள் என்ன செய்வோம், உள்ளுக்கு செவரை உடைச்சி கொஞ்சம் உள்ளுக்காக்கி அதை நாங்கள் ஃபுல்லாக இதாக ஃபிக்ஸ் பண்ணி வைப்போம். அதுபோல் 3 பகுதி நிறைய வகையில் இருக்குது. அதில் 3 பகுதியில் கதவோட வகைகள் நிறையா. கண்ணாடி கதவு, அதில் 2 பகுதிகளாக பிரிகிற கதவு, அடைப்பு கதவு, அப்படின்னு ஒவ்வொரு வரையக்கூடிய இணைப்புகள். கதவை 3 பகுதி நீங்கள் கதவை திறக்கிறதையும் ஃப்ரேமை 2ஐயும் இணைக்கக்கூடியதுனால இணைப்புகள்னு சொல்லலாம். அதே மாதிரி அண்ணலுக்கு மீக்கி இதை வரைஞ்சி குறித்து உங்களுக்கு சொல்ல தெரியும். அண்ணலுக்கு சட்ட திட்டங்கள் இருக்குது. என்னது, நிலத்தின் எங்களோட ரூமுழுகிற பகுதியிலே ஒரு பங்கு நாங்கள் என்னதாக்கணும், அந்த துவாரத்தின் இடைவெளி ஆகிக்கணும். அதில் சிலது அரைவாசியாக திறக்கக்கூடியதாகணும், சிலது ஃபுல்லாக திறக்கக்கூடியதாகணும். அது மாதிரி நிறைய வசதி இருக்குது. அதே போல் கதவு எடுத்தோண்டா நீங்கள் மெயின் டோருக்கு இருக்கக்கூடிய கதவுட பெருமானம் ஒரு மாதிரி, ரூமுக்கு வரக்கூடிய கதவு ஒரு மாதிரி, அதே போல் குளியலறை, டொய்லெட், மனசர கூடங்களுக்கு வரக்கூடிய கதவுட அளவு ஒரு மாதிரி. அப்போ அது மாதிரி கதவுகளையும் அதே போல் ஸ்டோர் ரூம், களஞ்சி அறைகள் அளவுகளும் வேறு மாதிரி. அப்போ கதவு அது மாதிரி கதவுகள் தெரிஞ்சுக்கணும், கதவுட வகைகள் தெரிஞ்சுக்கணும், சட்ட திட்டங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ கதவுக்கமா எண்ணல் இதனுடைய நீளம், தர, அகலம், உயரங்கள்லாம் வாரது சட்ட திட்டங்களும் அடங்கும். அப்போ கதவுகளை இந்த விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது முக்கியமான பகுதி எங்களோட சிலபஸில் இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனில் பெரிய பகுதியாக கான்கிரீட் பகுதியும் கூரை பகுதியும் இருக்கு. அப்போ மிகப்பெரிய பகுதி அடுத்த கான்கிரீட்டை போகிறவாறு கூரை. இந்த கூரையிட அனுகூலம், கூரை ஒரு வீட்டுக்கு என்னென்னலாம் தேவை, அந்த அனுகூலத்தை அப்படியே நாங்கள் பாடணும். சின்ன கேட்டால் அனுகூலம் கேட்கணும். அடுத்து கூரையிட வகைகளை எங்களுக்கு பிரிக்கலும், கூரையிட வகைகள் எங்களுக்கு பிரிக்கலும் வடிவத்திற்கு ஏற்ப, சாய்வுக்கேற்ப, அமைவிடத்திற்கு ஏற்ப. சரியா? வடிவத்துக்கு தட்டை கூரை, தட்டை ஃபிளட் ஆகிக்கும் ஒரு 10 பாகை உள்ளுக்கு தான் அது காணப்படும். அது வளைவு. சாய்வு கூரையிட சாய்வாக காணப்படும். சாய்வு கூரை 2 வகையாக பிரிவோம். ஒற்றை சாய்வு கூரை, இரட்டை சாய்வு கூரை. இரட்டை சாய்வு கூரை நிறைய வகைகளுக்கு இணைப்பு கூரை, மூடி இணைப்பு கூரை, பட்டிய கூரை, சட்ட கூரை, பெரிய பெரிய இடங்களுக்கெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் ஒவ்வொன்றையும் வரைஞ்சி உங்களுக்கு குறிக்க தெரியுமாக்கணும். ஒவ்வொரு கூரையும் வரைஞ்சி அதில் வர சலாவை, அதில் வர ரீப்பாப்பட்டின்றது எங்களோட பாஷையில் சொல்கிறேன்டா. அதே போல் சுவர் வலைன்றும் முகடு வலை சுவர் எதை மூட்டால் இருக்கிற மூட்டுக்கள் இந்த போட்டிக்கிது மூட்டு வகைகள் இந்த மாதிரி இந்த பாருங்க. சுவர் வலை, முகட்டு வலை, கைமரம் பராண்டும், அதே போல் சலாவை, காக்கும் வலைன்றது அந்த கைமரங்கள் எல்லாத்துக்கும் பின்னுக்கு நாங்கள் அந்த நுனிகளில் ஓரத்தில் அடிப்பாங்க தெரிக்காமிக்கிறதுக்காக. அதே போல் மூட்டுகள், இங்கே வந்து மூட்டுகள் பயன்படுத்தப்படும். ஒளிக்கழுத்து மூட்டு கதவு ஜன்னலில் பயன்படுத்தப்படும். இது வந்து கதவுல பயன்படுத்துறது. கிளி சொண்டு மூட்டு இது வந்து சுவர் வலையும் நாங்கள் அதே போல் வர கைமரத்தையும் சுவர் வலையும் நாங்கள் இதாக்குறது. புறாவால் மூட்டு எங்கே பயன்படுத்துவோம்? புறாவால் மூட்டு பயன்படுத்துறது இழுவை வலைக்கும் சுவர் வலையும் ஜாயின் பண்ணுவதற்காக. நெற்றி மூட்டை எங்கே பயன்படுத்துகிற? மோட்டு வலையும் கைமரத்தையும் இணைக்கிறதுக்காக. அப்போ இது முக்கியமான மூட்டுகள். இதை வரைஞ்சி இதை சொல்லி இது இங்கத்தான் வறண்டு விளங்கப்படுத்த தெரியணும். அதே போல் சலாய்க்கு இடைப்பட்ட தூரங்கள் நாங்கள் தெரியணும். என்ன ஓடுகளுக்கு எப்படி, அதே போல் நாட்டோடுகள், அதே போல் ஒவ்வொன்றுக்கான நாங்கள் 2 சலாய்க்கு இடைப்பட்ட தூரத்தை நாங்கள் ஒவ்வொரு மாதிரி வைப்போம். அப்போ அதுவும் தெரிஞ்சுக்கணும். அப்போ மூட்டு வகைகள் அப்போ நான் சொல்ல வந்தது குயிக்காக நாங்கள் பார்த்தோம். ஒன்று கூரையிட அனுகூலத்தை தெரிஞ்சுக்கணும், கூரையிட வகைகள் தெரிஞ்சுக்கணும், சாய்வு தூரம் அப்படின்னா சாய்வுக்கு ஒற்றை சாய்வு, இரட்டை சாய்வு, இணைப்பு கூரை, மூடி இணைப்பு, பட்டி, இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க குயிக்காக.
அப்புறம் இந்த பகுதி ஒவ்வொன்றை விளங்கப்படுத்தணும். சுவர் வலை, மோட்டு வலை, கைமரம், சலாங்கை, காக்கும் பறவை. அடுத்த மூட்டுகளை ஒவ்வொன்றை வரைஞ்சி குறிக்க தெரியணும். நான் சமய நோட் இதெல்லாம் முக்கியமானவை. கோழிக்கழுத்து மூட்டு, கிளிசொண்ட மூட்டு, புறாவால் முட்டி மூட்டு. அப்போ இதெல்லாம் குயிக்காக நோட் பண்ணுங்க. மிச்சம் டைம் பீரியடிக்கு அடுத்த தலைப்பு நாங்கள் போகிறோம். கட்டிடத்தின் மீது தொழிற்படும் சுமைகள். இந்த சுமைகள் நீங்கள் படிக்கிற நேரம் நீங்கள் நேரத்தோட படிச்சிக்கலும். ஆனால் நான் இந்த இடத்துல சொல்ல சின்ன விஷயம். இப்போ நீங்கள் கூரையெல்லாம் போட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் அத்திவாரத்தை போட்டுட்டீங்க, செங்கச்சுவரை கட்டிட்டீங்க, கதவு ஜன்னலை வச்சுட்டீங்க, கூரையை வச்சுட்டீங்க. ஆனால் இப்படிலாம் அவனோட கூட இப்போ இப்படி இந்த மாதிரி தான் கப்பராது பண்ணவில்லை, பெயிண்ட்டும் இல்லை, ஒன்றும் இல்லை. இப்போ இந்த இடத்துக்கு சுமை ஒன்று வந்துச்சுன்னா அதை வகைகளாக பிரிக்கணும். ஒன்று மாயச்சுமை. மாயச்சுமைன்னா என்ன? இந்த கட்டிடத்தில் அசையாத பொருட்கள், கதவு அசையாமிக்கும், கூரை அசையாமிக்கும், இதால போகக்கூடியது. உதாரணத்துக்கு ஒரு வீடு ஒன்று எடுத்தோண்டா, இந்த வீட்டில் வரக்கூடிய சுமைகள் சரியா, இந்த வீட்டில் வரக்கூடிய சுமைகள் இந்த கூரையால வரக்கூடிய சுமைகள் எல்லாமே, கூரை கதவையால வரக்கூடிய சுமைகள் எல்லாமே என்னதான் காணப்படும்? கீழே கீழே போகும். அப்படியே சுமைகள் எல்லாம் வரும். கீழே நோக்கி போய் அத்திவாரத்துக்கு போகும். அப்போ இதெல்லாம் மாயச்சுமையாக எடுக்கும். அதே போல் உயிர் சுமைன்னு சொன்னால் உள்ளுக்கு மனிதர்கள், அதே போல் தளப்பாடங்கள், அசையக்கூடிய பொருட்கள் எல்லாம் உயிர் சுமையாக காணப்படும். சுற்றால் சுமை, மழை வெயில் காரணமாக வரக்கூடிய சுமைகள். இந்த வேறு சுமைகள் அதிர்வு, வாகன அதிர்வுகள், அது போய் வரக்கூடிய இந்த பூமியிலிருந்து போகும் அதிர்வுகள், அதெல்லாம் வேறு சுமையாக நாங்கள் எடுப்போம். அப்போ நான் சொல்ல வர்றது சுமைகள் 4 வகையாக பிரிப்போம். இதெல்லாம் பாஸ்கர் வந்தது. மாயச்சுமை, உயிர் சுமை, சுற்றால் சுமை, வேறு சுமைகள். இதை தவிர தன்னுடைய சுமையையும் சேர்த்து பிற சுமையை தாங்கும் பொருட்கள் எவை? தன்னுடைய சுமையை மாத்திரம் தாங்கக்கூடிய பொருட்கள். உதாரணத்துக்கு கூரையை பார்த்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய சுமையை மாத்திரம் தாங்குண்டா கதவு யாரும் சுமையும் தாங்காது. அப்படி மேல லிண்டல் கதவு என்ன போட்டுரும், ஒரு கான்கிரீட் போடுறது, அதுக்கு சுமை வராது. ஆனா அத்திவாரம் என்ன செய்யுது, அதுக்கு மற்ற சுமையும் தாங்குது. அப்ப இது நான் உங்களுக்கு சொல்ல வரேன். இது மாதிரி ஒவ்வொரு உறுப்புகள் இருக்குது. சுவர்ல சுவர் அதோட சுமையை மட்டும் தாங்கும். மற்ற சுவர்கள் அது சுமையும் தாங்கி பிற சுமைகளையும் தாங்கும். அப்ப நீங்க தெரிஞ்சுக்கணும், தனது சுமையை மாத்திரம் தாங்கும் கட்டுமான பகுதிகள், தனது சுமைக்கு மேலதிகமாக தாங்கும் கட்டுமான பகுதிகள் ஒவ்வொன்றும் தெரிஞ்சுக்கணும். அப்ப இதுல எல்லாம் கேள்விகள் MCQ வரலாம். சுமைகள் சொல்லி அந்த 4 சுமையை மட்டும் படிச்சிடாம இதையும் சேர்த்து படிச்சுக்கணும் தியரியில. அடுத்ததாக நீங்க குயிக்கா போகணும், கவனிச்சுக்கோங்க. அடுத்தது கட்டிட முடிப்பு. இப்ப என்ன செஞ்சிடும், எல்லாம் கூரையில எல்லாம் போட்டாச்சு. ஆனா என்ன செஞ்சில்ல, பினிஷிங் பண்ணிடல. 3 வகையான பினிஷிங். சுவரை பினிஷிங் பண்ண கப்பராது பண்ணி பெயிண்ட் பண்ணணும். சில நேரம் எங்களுக்கு என்ன பிடிக்கலும், மாவளத்தோடு பிடிக்கலும். கீழே தரை முடிப்புக்கு நாங்கள் சிமெண்ட் பூசி பாவை பூசி போடலும். பாவை முடிப்புக்கு நாங்கள் சிவிலிங் அடிக்கலும். இப்படி அடித்த நேரம் என்ன வரும், வீடு ஃபினிஷிங்ன்ற பாட்டு வரும். அப்போ ஃபினிஷிங் அழகு, அதே போல் அதோட பாதுகாப்பு. உதாரணம் ஃபினிஷிங் பண்ணுறதால சுத்தம் செய்கிறது லேசாக இருக்கும். கான்கிரீட்லாம் ஏதாவது ஊத்தைகள் இருந்தால் ஏதாவது கஷ்டமாக இருக்கும், நீர் உறிஞ்சி கொள்ளாது. அப்போ எது மாதிரி அனுகூலங்கள் கட்ட முடிப்பை தெரிவு செய்யும் போது கவனித்துக்கொள்ள. நீங்கள் ஒரு ஊடொண்டை கட்டி ஃபினிஷிங் பண்ணுறேன், உங்களோட செலவினத்தை பொறுத்து தான் நீங்கள் ஃபினிஷிங் பண்ணணும். நீங்கள் பெரிய லெவலில் செய்ய பேர் கடைசிக்கு ஒன்றுமே இல்லாமல் இதாக்கப்படும். அப்போ அவரோட தரம், அதுபோல் அது மாதிரி கவனித்திற்கொள்ள, அது வாங்க கூட கவனித்துக்கொள்ள வேண்டிய இது விடயங்கள். அதே போல் கட்டிட முடிப்பு முறைகள் 3 முறை. 1வது தரை முடிப்பு. 3 முறை. இடவார்ப்பு, அவனுக்கே செஞ்சு போடுற முன்வார்ப்பு, டைலதோடு வாங்கி கொண்டாந்து போடுற அரிமரம் முடிப்பு. பலகையெல்லாம் பயன்படுத்தி பழைய காலத்தில் செஞ்சாங்க. அதில் சுவர் முடிப்புன்னு சொன்னால் காரையிடல், அதே போல் நிறப்பூச்சி பூசி, பெரிய தலைப்புகள். காரையிடல் அவரோட காரையிடல் அனுகூலம். காரையிடலில் ஓர்டர் எது, காரையிடலில் நீங்கள் செய்ய வேண்டிய முதலாவது ஸ்டெப் என்ன செய்ய, 2வது ஸ்டெப் நம்மளுடைய காரையிடல் படிமுறைகள். காரையிடலில் தெரிவு செய்ய அதில் விகிதங்கள் நிறைய இருக்குது. நிறப்பூச்சிகள் எடுத்தோம்னா நிறப்பூச்சி பெயிண்ட்ல வரக்கூடிய அனுகூலம். பெயிண்ட்ல 3 கோடு இருக்குது, ஃபர்ஸ்ட் கோடு, 2வது கோடு, அந்த கோடு எல்லாம் எப்படி வருது. அதே போல ஓடு பயிர்த்தல் அனுகூலங்கள், அது மாதிரி ஒவ்வொரு முக்கியமான 3 தலைப்புகள். அதுபோல சுவர் முடிப்புல தெரிசு வகைகள் அதெல்லாம் வரும். அடுத்து பாவுகைக்கு வந்தோம்டா பாவுகையில பிரதான பகுதிகள் தெரிஞ்சுக்கணும்.
தெரிவு செய்யும் போது கவனத்தில் கொள்ள வேண்டிய வேலைகள், அப்புறம் சிவிலிங் அடிக்கிறது அது சம்பந்தமாக வருது. அப்போ இதை மெயினாக இதை வச்சு தான் ஃபினிஷிங்கில் கேள்விகள் வரும். அது 17 வந்துச்சு பெயிண்டில் கேள்விகள். அப்புறம் கடைசிக்கு இன்னும் ரெண்டு இருக்குது. கடைசி ரெண்டையும் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் அப்படின்னா சட்டத்திட்டங்கள் தான் அடுத்த தலைப்பு. 9வது தலைப்பு. 9 பகுதி, 10 பகுதிகள், 10 கிளைகளாக இருக்குது. பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பிரிஞ்சு அதில் 9 கிளைகளை பார்த்துட்டோம். லாஸ்ட் முந்தின கிளை கட்டிட நிர்மாணிப்பு சட்டத்திட்டங்கள், பாதுகாப்பு சுகாதாரம் என்னென்ன சட்டத்திட்டங்கள் இருக்குது. அதே போல் கட்டிட காற்றோட்டம் வெளியேற்ற சுத்தமான சட்டத்திட்டங்கள் என்னென்ன இருக்குது. அதே போல் வடிகட்டு தொடர்பான சட்டத்திட்டங்கள், வீதி கோடு முக்கியமான சட்டத்திட்டம். மெயின் ரோட்டில் இருந்தால் இந்த ரோட்டின் மத்திய அச்சுக்கும் வீடுக்குமான தூரம் கட்டண தூரம் 15 மீட்டராக சரிக்கணும். அதே போல் உள் ரோட்டுகளை அதில் சப்பாக இருந்தால் சரியா பி ரோட்டு ஏண்டும் அடுத்து பீடு வார நேரம் அதில் 9 மீட்டர் தூரமாக காணப்படும். சிலிண்டர் ரோடு அது உள் ரோட்டுகளில் 6 அடி தூரத்தில் காணப்படும். அப்போ இது மாதிரி உங்களுக்கு சட்டத்திட்டங்கள் இருக்குது. வீதி கூட கட்டிட சுற்றுள்ள பிரதேசம் பற்றின சட்டத்திட்டங்கள். ஏண்டா ஒரு எவ்வளோ காணி பரப்புல எவ்வளோ கட்டிடம் வரணும், இவ்வளோ சில சட்டத்திட்டங்களை இந்த காணி பரப்புகளை வீடவே கட்டவே இல்லை. சில காணி பரப்பு 10 பேர் அப்படின்னா அதில் 2-3 ரூம் ஒரு ஊடு எல்லாம் அந்த ஒரு ஹோல் எல்லாம் கட்டையில. அப்போ அது மாதிரி இந்த காணி பரப்புல இவ்வளோத்தான் ரூம் வரும், இவ்வளோத்தான் வரப்போறது என்று சட்டத்திட்டங்களுக்கு அதுக்கு மீறி நீங்கள் செய்ய இயலாம். அப்போ அங்கனைக்கு வரக்கூடிய சட்டத்திட்டங்கள். அப்போ இது மாதிரி சட்டத்திட்டங்கள் தெரிஞ்சுக்கணும். சட்டத்திட்டங்கள் ஒரு தனி சைடு, ஒரு தனி ஃபீல்டும் இருக்குது. அப்புறம் கடைசி தலைப்பு இங்கு பயன்படுத்தப்படும் இயந்திரங்களும். நீங்கள் இந்த கட்டிட நிர்மாணிப்புக்கு செய்யப்படுற வேலையில் பயன்படுத்தப்படும் இயந்திரங்களும் உபகரணங்கள், டூல்ஸும் மெஷினும். என்னென்ன டூல்ஸ் ஒரு கட்டுறதுல நீங்கள் என்னென்ன தேவைப்படும் சரியா, அதெல்லா உபகரணங்களையும் நீங்கள் படம் பயன்பாடோட சொல்ல தெரியணும். அதே போல் மெஷின் பயன்படுத்தப்படும் ஆயுதங்கள், அதே போல் அகழ்வு வேலைக்கு தோன்ற வேலையை பயன்படுத்தப்படுற மெஷின்கள், அது உயர்த்து வேலைக்கு பெரிய பெரிய கட்டிடமானங்களும் தேவைப்படும். பெரிய இப்போ லோட்டஸ் டவர்லாம் கட்டுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ மெஷின் யூஸ் பண்ணிப்பாங்க. அப்போ இந்த மெஷின் சம்மந்தமாக நாலேஜ் இல்லாட்டி உங்களுக்கு எப்படி இவ்வளோ தெரிஞ்சும் வேலை இல்லை. அப்போ இதை பற்றியும் நீங்கள் ஃபுல்லாக தெரியும். அப்போ மொத்தம் 10 தலைப்புகளையும் பார்த்துட்டோம். 10 தலைப்பில் முதலாவது தலைப்பு எனக்கு தேவையான பொருட்களை மூலப்பொருள் தெரிவு செய்கிற முறைகளில் வகைகள் பார்த்தோம். 2வது அதில் பயன்படுத்தப்பட்ட கற்களில் 3 வகைகள் பார்த்துட்டோம். 3வது கொங்கிரீட். 4வது நாங்கள் பார்த்துட்டோம் கொங்கிரீட்டை போட்டுட்டு ஃபெஸ்டிகே செஞ்சது என்னது அத்திவாரம். 5வது அந்த அத்திவாரத்தை போட்டு எங்களுக்கு ஏற்கனவே நாங்கள் சுவர் கட்டியாச்சு, சுவர் ஜன்னல் வச்சோம். 6வது சுவர் ஜன்னல் வச்சு நாங்கள் என்ன செஞ்சோம், கூரையை போட்டோம். 7வது அதுக்கான சுமைகளை பார்த்தோம். 8வது முடிப்பு முறைகளை பார்த்தோம். 9வது இங்கே சட்டத்திட்டங்கள். 10வது இங்கே பயன்படுத்தப்படும் இயந்திரங்கள்ல ஆயுதங்கள், அப்புறம் டூல்ஸ் நிறைய தெரிஞ்சுக்கணும். அதே போல் அகழ்வு வேலைக்கு வேற தெரிஞ்சுக்கணும், அதே போல் உயர்த்து வேலைக்கு வேற மெஷின் தெரியும். மொத்தம் 10. அப்போ நான் உங்களுக்கு முழு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்லையும் சமரியை ஃபுல்லாக தந்துட்டேன் சரியா. அதை தவிர என்ன நேர விஷயம் தந்துக்கிறேன். போன கிளாஸ் ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாக தான் படித்தேன். இப்போ நான் வாக்கும் 2வது ஸ்ட்ரக்சர் எங்களோட டியூட்ல 2வது ஸ்ட்ரக்சருக்கு போகணும். இதை நான் உங்களுக்கு ஏற்கனவே செய்யும் சொல்லியிருந்தேன். சரி, கீழே எங்களை டியூட் இல்லாத டியூட் எடுத்துக்கோங்க. டியூட்டை லிங்க் இருக்குது, டியூட்டை போய் எடுத்துக்கோங்க. 2வது ஸ்ட்ரக்சருக்கு போகும். மாடல் ஸ்ட்ரக்சர் கொஸ்டின், கட்டமைப்பு வினாக்கள். இப்போ நீங்கள் பார்க்க 50 உங்களுக்கு தந்த பேப்பர் 1 இந்த கட்டுமான அப்படின்னா சிவில் ரிவிஷன் கிளாஸ் 3. ஆனால் உங்களுக்கு கிடைச்சிக்கிற டியூட் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பேப்பர் 1 மொத்தம் உங்களுக்கு 2 பேப்பர் கிடைக்கும். 1வது பேப்பர் இது, 2வது பேப்பர் உங்களுக்கு கிடைக்கும் எப்படின்னா 4 ஸ்ட்ரக்சர் கேள்வி, 6 எஸ்ஏ கேள்வி சரியா. மொத்தம் 10 கேள்விகள் உள்ளடங்கப்பட்ட பார்ட் 2 டியூட். 2வது டியூட் உங்களுக்கு கை கிடைக்கும். இது டியூட் 1 50 எம்சிக்கு வந்திருக்கிறது, 20 மாடல் எம்சிக்கு, 30 பாஸ்ட் பேப்பர் எம்சிக்கு. அப்போ இதை செஞ்சீங்கண்டா உங்களுக்கு ஃபுல் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கிளியர் ஆகும் சரியா. ஃபுல் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல் என்ன சமரி கிளியர், முக்கியமான நோட்கள் கிளியர். அதில் நான் ஒவ்வொரு செக்ஷனுக்கு ஒவ்வொரு எஸ்ஏ செஞ்சுட்டு போவேன், ஃபுல் கம்ப்ளீட் ஆவீங்க. அப்போ நான் இப்போ போக போகிறது 50 எம்சிக்கு ஸ்கிப் பண்ணிவிட்டு 2 ஸ்ட்ரக்சரில் 1வது ஸ்ட்ரக்சர் போன கிளாஸ் கவர் பண்ணணும். என்ன 1வது ஸ்ட்ரக்சர் இந்த அப்படியே கட்டுமான வேலையில் வரக்கூடிய திரவியங்கள், அதே போல் கல், இந்த கல்லை பயன்படுத்த செங்கல், அதை பிளோக்கள் வரக்கூடிய கேள்விகள். அப்போ செங்கல் உட்பட 4 படிமுறை பார்த்தோம் போன கிளாஸ்.
செங்கல் உற்பத்தியில் 4 படிமுறையும் பார்த்தாச்சு. அடுத்து செங்கலின் தர பரிசோதனை 5. என்ன தர பரிசோதனை 5 எழுதினோம். அடுத்தது செங்கல் நீர் உறிஞ்சல் வீத சமன்பாடோட உறிஞ்சல் வீதத்தை உங்களுக்கு வழங்கப்படுத்திக்கு. அப்போ பார்ட் 2 வீடியோ போயிட்டு பாருங்க நீங்க இதை பார்க்காதாக்கள். அடுத்தது செங்கலுக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய பிளாக்குகள் அரிக்கல்ல 3 வகைகளையும் வரைஞ்சி அதில் அளவு நீளத்தோட வழங்கப்படுத்தி. கேள்வி கட்டுமானத்தில் இந்த அரிக்கல் பயன்படுத்த அனுகூலங்கள் 5 பிரதிகூலம் 3 பார்த்தோம். கடைசியாக நாங்கள் இப்போ பார்த்த கட்டுமானத்தில் இங்கிலீஷ் மாடல் கெமிஸ்ட்ரியில் வேறுபாடுகளையும் பார்த்தாச்சு. அப்போ இது போன கிளாஸ் நான் பார்த்தா ஃபுல் பெரிய ஒரு ஸ்ட்ரக்சர். இப்போ 2வது ஸ்ட்ரக்சருக்கு நான் போகிறேன். இப்போ நீங்கள் யோசிக்கப்பட்ட 50 MCQ அப்போ என்ன நடக்கும்? 50 MCQ நடக்கும்னா 50 MCQ அதே போல் நான் உங்களுக்கு பெஸ்ட்டுக்கே இப்படியெல்லாம் செய்வேன்னு சொல்லி தான் நீங்கள் யாருமே இந்த வீடியோ பார்த்துமே இருக்க மாட்டீங்க. 50 MCQ ஆனால் 50 MCQ பார்க்க முக்கியமான விடயங்கள் நடந்துட்டு இது விளங்கினவனுக்கு தான் நாங்கள் நம்மளோட ஆட்டோமொபைல் பாருங்க எத்தனாவது கேள்வியில் நான் உங்களுக்கு MCQ விளங்கப்படுத்தினேன். 3வது கேள்வி 3 அப்படி அந்த கிளாஸ்ட்டு நான் பெருசாக செஞ்சு பாட்டுவோம். ஆனால் உங்களுக்கு உடச்சி போட்டு உங்களுக்கு மைண்டுக்கு ரிலாக்ஸ் ஆகி ஒரு அடியை ஃபுல்லாக போடுறத பார்க்க இதான் பார்ட் 1 ஒரே கிளாஸ் உடச்சி போட்டேன். இது 2வது கிளாஸ். அப்போ இதை நான் ஃபுல்லாக கொஞ்சம் முக்கியமாக எடுத்து செஞ்சுக்கிறேன். அடுத்த 3வது கிளாஸ் தான் எங்களை பார்ட் 4 வரும். அதில் MCQ இருப்போம். அடுத்தது பார்ட் 5ல் உங்களுக்கு எஸ்ஏ விளங்கப்படுத்தி ஃபுல் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கிளியர் ஆகுது. அப்போ இது மாதிரி தான் போகணும். ஸ்பீடாக எதுக்கும் ஸ்பீடாக விளங்காது. படித்ததுக்கும் வேலையெல்லாம் போய் கஷ்டப்பட்டதுக்கும் வேலை போயிடும். கொஞ்சம் படித்தா விளங்கிய இணையாளிலுமா நிறையா மார்க்ஸ் உங்களுக்கு எடுக்கலமானதான் நான் தரப்போகிறேன். சரியா? ஆகவே நீங்கள் அவசரப்படாமல் ஃபுல்லாக காணிச்சு கொண்டு வாங்க. போக கிளியர் ஆகுறீங்க. அடுத்தது 2வது ஸ்ட்ரக்சர். பாடசாலை கட்டிடம் ஒன்றில் கொங்கிரீட்டு தளம் இட்ட பின் பகல் வேலை அப்படின்னா இனி வரப்போறது மகால் வேலையா மகால் வேலை பகல் டைப் பண்ணி பட்டி கொஞ்சம் டைப்பிங் மிஸ்டேக் ஆகி அப்போ ஆற்றப்பட்டுள்ளது. அப்படின்னா மகால் வேலைன்னு சொன்னால் நாங்கள் ஒரு தூண் ஒன்று ஒரு ஏதாவது ஒன்று நாங்கள் கட்டுறதுக்கு வெளியில் நாங்கள் அடிக்கக்கூடிய பலகை அதுக்கு இடப்பட்ட ஒரு கெப் கொண்டிருக்கும். அதை நாங்கள் சரியா இங்கே வந்து மூடுகையிடுவோம். இது வந்து மூடுகை, இது பலகை. இந்த பலகை நாங்கள் ஒழுங்காக சீரடிச்சா தான் மூடுகை ஒழுங்காக காணப்படும். இந்த தூணுக்கோ இந்த வரக்கூடிய இந்த வலியுறுத்திகள் கம்பிகளுக்கோ சேதம் விளைவிக்காமல் காணப்படும். ஆகவே இந்த உதாரணத்துக்கு இது கம்பியாக காணப்பட்டால் இது நாங்கள் பழைய அடித்து தான் ஃபுல்லாக கொங்கிட்டு எல்லாம் போடும். இது வந்து மூடுகையாக காணப்படும். அதுதான் நாங்கள் ஃப்ரேம்வொர்க்னு சொல்கிறது. இப்போட வலியுறுத்திகள் வெளியே தெரியப்பட்டது அப்படின்னா பழைய கல்வியை போல கம்பியெல்லாம் வெளியே தெரியப்படுகிறது. இது ஒரு என்னது ஒரு தீமையான செயல். அப்போ அப்படி நடக்கலாம் ஒழுங்கான கொங்கிட்டில். அதிக அளவு தேன் கூட்டு துளைகள் நிறைய துளைகள் காணப்படுது. சின்ன துளைகள் நிறைய இருக்குதான். அப்போ அதுவும் ஒரு தீங்கான செயல். இது 2மே இருக்குதுன்னு ஒரு பந்தியில் சொல்லிட்டு 1வது கேள்விக்கிறான் வலியுறுத்திய வெளி தெரிவதற்கான காரணம் என்னதாக இருக்கும். சும்மா பெற்றுக்களை யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துல நீங்க மால்வேலை ஒழுங்கா அடிச்சில்லாட்டி அது ஒழுங்கான முறையில் இல்லாத என்ன செஞ்சிக்கும் இங்கே உள்ளுக்கோ ஒழுங்கான முறை கொங்கிட்டு என்ன செஞ்சிக்காது இருந்திக்காது. இந்த கம்பிகளுக்கு வந்து ஒழுங்கா அதிர்வூட்டப்பட்டு இல்லாட்டி பிரச்சனை நடத்திக்கும். அது இங்கே வர நான் ஒவ்வொருத்தையும் ஒரு விலங்க நோட்டை தாரேன். அது கூட விளங்கப்படுத்தேன். அப்போ எழுதுங்க ஆன்சர். வலியுறுத்திகள் வெளி தெரிவதற்கான காரணம் இப்படிதான் கேள்விகள் வரும். நீங்க உங்க வீட்டுல படிக்காத இப்படி ஒரு நோட் படிச்சே இல்லை அப்படிதான் வரப்போகுது. ஏல வந்து பாடமாயிட்டு போயிட்டு நல்லா வச்சுக்கோங்க. அப்ப கேட்ட கேள்வி வலியுறுத்திகள் அந்த கம்பிகள் வெளி தெரிவதற்கான காரணம் என்னதான் எழுதுங்க. 1வது பாயிண்ட் வலியுறுத்துதலுக்கு மால் வேலைன்னா சொன்னது. வலியுறுத்துதலுக்கு மால் வேலைக்கும் மால்வேலை இங்க போடுற பலகை சரியா இல்லாட்டி மால்வேலை பலகைக்கும் போடுவதற்கும் இங்க நான் சொல்லுவோம் கம்பிகள் வலியுறுத்திகளுக்கும் அல்லது கம்பிகளுக்கும் இடையில் உரிய முறையில் இடைவெளியை பிரக்கெட்ல போடுங்க மூடுகை. இந்த மூடுகையை தான் நான் சொல்லுவோம். இங்க இருக்கக்கூடிய மால்வேலை பலகைக்கும் இந்த கம்பிகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய இந்த இடைவெளி மூடுகை உரிய முறையில் பேணாமை. அந்த கேப் குறைஞ்சிச்சுண்டா ஒழுங்காக கொங்கிட்டு இதாகாது. ஆகவே கம்பி வெளி தெரியும் சரியா. அப்ப
நான் சொல்ல வாரது என்னன்னா இந்த பலகைக்கும் விளங்குற மாதிரி சொல்லணும். பலகைக்கும் இந்த கம்பி கிடைப்பாட கெப் மூடுகை. அப்ப மால்வேலை பலகைக்கும் வலியுறுத்தி கம்பிக்கும் இடையில் உள்ள இடைவெளி மூடுகை உரிய முறையில் பேணாமை. ஒன்னாவது போய் இன்னொரு காரணம் வந்து காப்பு கட்டைகள் ஒழுங்காக வைக்கப்படாமை. காப்பு கட்டைகள் இந்த பலகை எல்லாம் ஒழுங்காக கட்டங்களை தண்ணி எல்லாம் கொங்கிட்டி கூட தண்ணிகள் அதெல்லாம் வடிஞ்சு போனால் கொங்கிட்டி ஒழுங்கான முறையில் இக்காது. ஆகவே காப்பு கட்டைகள் ஒழுங்கான முறையில் வைக்கப்படாமை. அப்ப ஒன்னாவது கேள்வி, ஏன் இந்த கம்பிகள் நாங்கள் பழைய ஆட்டம் வெளியே தெரிகிறதுக்கான காரணம் கேட்டுதான் நான் 2 காரணம் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். சரியா? அப்ப தெளிவாக இருக்கணும். வலியுறுத்தி வெளியே காரணம் மூடுகைக்கும் கம்பி இடைப்பட்ட இந்த மால்வேலையும் கம்பி இடைப்பட்ட ஏன்னா ஒன்றாவது மால்வேலைன்றது மூடுகைன்றது கவின்றது கம்பிகள் வலியுறுத்திகள் எல்லாம் ஃபுல்லாக நீங்கள் படிச்சுப்பீங்க தியரியில். சில கம்பி கட்டுறதுலேருந்து கம்பி கட்டுறதில் எப்படி நடக்கும், அதில் மெயின் பார் எது வரும், அதுக்கு மேலே செகண்டரி பார் எப்படி வரும், அதில் நீல பக்கம் எப்படி ஆன பக்கம் எப்படி குறுக்கப்பட்டு பார் எப்படி கம்பி கட்டுறதில் பெற்றி கழிக்குது. அப்போ அதெல்லாம் தியரியில் படிக்கிற விஷயம். அப்போ அதெல்லாம் ஏற்கனவே டைம் போயிட்டு இதெல்லாம் என்ன சொல்லிட்டு போயிடும் சொல்லிட்டே போயிடும். வந்தாலும் முக்கியமான விஷயங்கள் நீங்கள் தியரியை ஏன்னா எனக்கு தியரி நீங்கள் படிக்க நிறைய பேர் இருக்கிறீங்களே அதால் எனக்கு ஃபுல்லாக போயிடலாம். அப்போ தியரி பெரிய செக்ஷன் அந்த விளங்காதாருக்கு ரிவிஷன் விளங்காது. ரிவிஷனில் எல்லாம் பிடிச்சி கூட பார்க்காதீங்க. சரியா? தியரி விளங்கினால்தான் ரிவிஷன் விளங்கும், ரிவிஷன் விளங்கினால்தான் பேப்பர் விளங்கும், பேப்பர் விளங்கினால்தான் பாஸ் செய்யணும், பாஸ் செஞ்சால்தான் அவருக்கு வரக்கூடிய எக்ஸாம் பேப்பருக்கு ஃபேஸ் பண்ணணும். சரியா? அப்போ நல்லா விளங்குவாங்க. இந்த கேள்விக்கான ஆன்சர் 2 பாயிண்ட் நான் சொல்லியாச்சு. இப்போ அடுத்த கேள்விக்கு போகிறோம். 2வது தேன்கூடு துளைகள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்கிரீட்ல நிறைய துளைகள் இதுதான். இந்த துளைகள் நாங்கள் சொல்லுவோம் தேன்கூட்டு துளைகள்னு சொல்லுவோம். இந்த தேன்கூட்டு நிறைய இந்த தேன்கூட்டு துளைகள் ஏற்படுவதற்கான காரணங்கள் 4 குறிப்பிடுக. எழுதுங்க, விளம்பரத்திலே ஒன்றாவது பாயிண்ட் உரிய முறையில் அதிர்வூட்டப்படாமை. உரிய முறையில் அதிர்வூட்டப்படாமை. உரிய முறையில் அதிர்வூட்டப்படாமை. அதிர்வூட்டுதல் எங்க செய்வோம்? கான்கிரீட் ஒன்று நான் வார்ப்பு படிமுறை உங்களுக்கு சொன்னேன். அதுல கான்கிரீட்டை அளத்தல் கலத்தல் கொண்டு போயிட்டு இடல் அப்புறம் இறுக்கமாக்குற இடத்துல நாங்கள் அதிர்வூட்டு வைப்ரேட் மெஷின் யூஸ் பண்ணுவோம். அப்போ அந்த நேரம் ஒழுங்கான ஒரு அதிர்வூட்டாட்டி அங்கே உள்ள வலிக்குமிழிகள் வெளியே வராது. ஆகவே அங்கே துளைகள் ஏற்படலாம். அந்த துளைகள் காஞ்ச போறது நாங்கள் சொல்லுவோம். அதில் தமிழ் பேர் தேன்கூட்டு துளைகள்னு சொல்லுவோம். சரியா? ஆகவே ஒழுங்கான முறையில் அதிர்வூட்டப்படாமை ஒரு காரணம். 2வது மால் வேலைகளில் காணப்படும் இடைவெளியினூடாக. மால் வேலையில் காணப்படும் இடைவெளியினூடாக ஃபேம்பர் இப்போ நாங்கள் பார்த்தோம் என்னது மால் வேலை. அந்த பலகைக்கு இடைவெளியினூடாக சீமந்தும் நீரும் வெளியேறுவதால் ஏற்படும். சீமந்தும் நீரும் வெளியேறுவதால் ஏற்படும். அப்ப 2வது பாயிண்ட் என்ன சொல்றான்டா, மால்வேலை ஊடாக பலகைகள் ஏற்பட்ட துவாரங்கள் அந்த இதால நீ சீமத்து நீர் வெளியேறிச்சுண்டா அங்கேயும் என்ன ஏற்படலாம், தேன்கூட்டு ஏற்படலாம். அதான் சொல்றான். 2வது பாயிண்ட் மறுவலை வாசிக்கிறேன். மால்வேலைகள் காணப்படும் இடைவெளியூடாக சீமந்தும் நீரும் வெளியேறுதல். சீமந்து நீரும் வெளியேறுதல் இங்க ஒரு காரணமாக அமையும். 3வது காரணம். 3வது காரணம் பாயிண்ட் 3வது பாயிண்ட் பயன்படுத்திய கரட்டு திரள்கள் அளவில் பெரிதாக இருத்தல். பயன்படுத்திய கரட்டு திரள்கள் அப்படின்னா சிறு கற்கள் மெட்டல்கள் எங்கிரிகேட் போர்டு அது வந்து என்னதாகும் அளவில் பெரியதாக இருத்தல். இப்போ 1க்கு 3க்கு 6 சொல்ற M15 கிரேட்ல 38க்கு 58 கல்ல சைஸ் இருக்கும். அதே ஒவ்வொரு கல்லுக்கும் 20 பாயிண்ட் நீங்க போல அந்த சைஸ் தான் நீங்க யூஸ் பண்ணணும். இல்லாட்டி பெரிய அளவு யூஸ் பண்ணீங்கன்னா அங்க ஒவ்வொரு கல்லு கடையில என்ன செஞ்சு பட்டுரும் வெப்கள் உருவாகி அங்க என்ன தேன்கூட்டு துளை. ஒவ்வொரு பாயிண்ட் விளக்கத்தோட சொல்லிட்டு போறேன். 3வது பாயிண்ட் இதுக்கான ஆன்சர்ல பயன்படுத்திய கரட்டு திரள்கள் அளவில் பெரிதாக இருத்தல். இப்போ தியரியோட விளக்கத்தோட ஸ்ட்ரக்சர் கேள்வியோட அப்படியே எம்சிக்யூ போகிறேன் ஃபுல்லாக விளங்குது. ஏன்னா எம்சிக்யூன்னு சொல்லுறது ஒரு எம்சிக்யூ எடுத்தால் நிறைய சப்ஜெக்ட் உங்களுக்கு தெரியும். ஆட்டோமொபைல் போனால் நிறைய 4-5 தொகுதிகள் ஒரு எம்சிக்யூவில். அப்போது எப்படி போகிறது ஒரு அடியை நான் உங்களை கூட்டி போகிறது. இப்போ தெளிவாக போவோம். அப்படியே பார்த்துட்டு வாங்க. அடுத்த கடைசியாவது ஆன்சர் வலுவூட்டிகளுக்கு இடையிலான காப்பிடை.
வலுவூட்டிகளுக்கு இடையிலான காப்பிடை குறைவாக இருக்கும். வலுவூட்டிகளுக்கு இடையிலான காப்பிடை நாங்கள் சென்டர் டு சென்டர் ஒரு கம்பிக்கு இடையிலான நாங்கள் இது வைப்போம். பின்னாடி ஒரு கம்பிக்கும் மாறுபடுகள் கேப் இதெல்லாம் கேட்ப காப்பிடைகள் என்னதாயிக்கணும் குறைவாக இருந்தாலும் பிரச்சனையாயிருக்கும். ஆகவே வலுவூட்டிகளுக்கு இடையிலான காப்பிடை குறைவாக இருந்தது. அப்ப தேன்கூட்டு துளைகள் ஏற்படுவதற்கான 4 காரணங்களை சொல்லுகிறேன். ஒன்று உரிய முறையில் அதிவூட்டப்படாமை, 2வது மால்வேலில் காணப்படும் இடையிலுள்ள சீமத்தில் வெளியேறுதல், 3வது பயன்படுத்திய கரட்டத்தில் அளவில் பெரிதாக காணப்படல், 4வது வலுவூட்டிகளுக்கு இடையிலான காப்பிடை குறைவாக காணப்படல். அப்ப 2வது ஸ்ட்ரக்சர்ல 2வதுக்கான ஆன்சர் பார்த்தோம். இப்ப நம்ம போகிறது 3வது. இந்த ஃபேம்பர் இந்த மால்வேலை சீரற்ற மால்வேலைன்னு போட்டுக்குவோம். சரியா? கொஞ்சம் டைப்பிங் மிஸ்டேக்கு கொஞ்சம் டியூட்லேயே மாற்றிக்கோங்க. பிரிண்ட் பண்ணாக்கள் பிரிண்ட் பண்ணி கொண்டா மிச்சம் நல்ல மோலுப்போ. இதில் சீரற்ற மால்வேலை ஃபேம்பர் காரணம் ஏற்படக்கூடிய இது ஃபுல்லாக இதை பற்றி இதெல்லாம் நிறைய பேர் தீரில் படிச்சில்ல நிறைய ஆக்கு உங்களுக்கு தெரியும். அப்போ மால்வேலைகளை பற்றின ஒரு செக்ஷன் எனக்கு வருது. அப்போ ஃபேம்பர்க்கை பற்றி அதிலே மூணு தெரியணும். ஒரு ஃபவுண்டேஷனுக்கு எப்படி நாங்கள் கான்கிரீட் போடுற, அதே போல் ஒரு லிண்டலுக்கான எப்படி கான்கிரீட் போடுறது, கொய்வு தயிர்ப்புக்கு எப்படி இல்லாமல் ஆக்குறது, இதை பற்றினெல்லாம் ஃபுல் முக்கியமான நோட்ஸ் தியரியில் நீங்கள் படிச்சுக்கணும். அப்போ இதை பற்றி நோட்ஸ் எல்லாம் நான் செய்யணும். அதெல்லாம் இந்த தியரி கிளாஸாக மீட்டிங் எல்லாம் அவங்களுக்கு நிறைய விஷயம் நீங்கள் 21 பெஞ்சுக்கு நான் தியரி கிளாஸ் செஞ்சு போப்போம் நான் செய்வோம். சரி, அப்போ எழுதி இதுக்கான ஆன்சர் பார்ப்போம். ஒழுங்கான முறையில் காண பிரதான இடர்பாடு குறிப்பிடுகிறது. மால்வேலை காரணம் சீரற்ற ஒழுங்கான முறையில் பல எல்லாம் அடித்து ஒழுங்கான முறையில் ஃபேம்பர்க் இல்லை. இதால் ஏற்படக்கூடிய குறைபாடுகள் எழுதுங்க ஆன்சர். ஒழுங்கான அடிக்கல் ஒழுங்கான மேற்பரப்பு உருவாகும். அந்த தூணுக்கு வளைவான மேற்பரப்புக்கு வளைவான ஒரு கொங்கிரீட் உருவாகும். நீங்கள் ஒரு மாதிரியான புக் ஷேப்பில் அடித்தா புக் ஷேப் உருவாகும். அப்போ அந்த மாலை சீரற்றதாக காணப்பட்ட எழுதுங்க 1வது பாயிண்ட். உரிய அளவில் கொங்கிரீட்டு அமைப்பை 1வது பாயிண்ட் உரிய அளவில் கொங்கிரீட்டு அமைப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. உரிய அமைப்பு கொங்கிரீட்டு அமைப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. குயிக் எழுதுங்க. 2வது கொங்கிரீட்டு உறுதியாக காணப்படாது. ஏன்டா இதில் ஏற்பட துறைகள் காரணமாக இதில் நீர் அதே போல சிந்திர நேரம் அங்கே மிக்சிங் இல்லாமல் கொங்கிரீட் தான் காணப்படாது. கொங்கிரீட் உறுதியாக காணப்படாது. அதே போல அதிர்வூற்ற நேரமும் என்ன செஞ்சப்படும்? மால்வேலை ஒழுங்கா இல்லாட்டி ஒழுங்கான அதிர்வூட்ட கஷ்ட இடர்பாடாக காணப்படும். 3வது பாயிண்ட் அதிர்வூட்டலில் இடர்பாடுகள் ஏற்படும். அதிர்வூட்டலில் இடர்பாடுகள் ஏற்படும். 3வது பாயிண்ட். 4வது நிறைய குறைபாடுகள் இங்கே ஏற்படலாம். இதெல்லாம் நல்லா வச்சுக்கோங்க, கேள்விகள் வரலாம். ஒப்பமற்ற தோற்றம் ஏற்படும். ஒப்பமற்ற ஒழுங்கான ஒரு மேற்பரப்பு ஏற்படாது. ஒப்பமற்ற தோற்றங்கள் ஏற்படும். வளைஞ்சி தாயினமாய் உடைஞ்ச மேற்பரப்புகள் உருவாகும். ஒப்பமற்ற தோற்றம் ஏன்னா அவ்வளோ முக்கியம். கொங்கிரீட்ன்ற உள்ளுக்கு ஒரு தலைப்பு ஃபேம்பர்க் மால்வேலை அதை நிறைய பேர் படிச்சில்ல. ஒப்பமற்ற தோற்றம் ஏற்படும். கடைசியாவது வேலை செய்வதில் அல்லது மேற்கொள்வதில் கடினம் ஏற்படும். வேலை மேற்கொள்வதில் கடினம் ஏற்படும். 3வது கேள்வி சீரற்ற மால்வேலை இந்த மால்வேலை ஃபேம்பர்க்னாலே என்னன்னு தெரியாது சில கூட்டம் இருக்குது. சில இடர்பாடுகள். 1வது உரிய அளவில் கொங்கிரீட் அமைப்பை பெற்றுக்கொள்ள முடியாமை. அடுத்த கொங்கிரீட் உறுதியாக காணப்படாது. அடுத்த அதிர்வூற்ற இடர்பாடு ஏற்படும். அதே போல ஒப்பமற்ற தோற்றங்களை ஏற்படுத்தும். அதே போல வேலை செய்வதில் கடினம் இங்கே காணப்படும். சரியா? ஆகவே இது சீரற்ற மால்வேலை வரப்படும். அப்போ கொங்கிரீட்ன்றது பெரிய செக்ஷன். இதில் வரக்கூடிய முக்கியமான கேள்விகள் நாங்கள் பார்த்துட்டோம். இப்போ போகிறோம் அடுத்த கேள்வி. கொங்கிரீட்ல சரியா இக்கொங்கிரீட்டில் மேலே கூறப்பட்ட விடயங்களில் வலியுறுத்திகள் வெளித்தெரிதல் தேன்கூட்டு துளைகள் என்பன எவ்வாறு தாக்கம் செலுத்துகிறது? பாருங்க, இது ஒவ்வொன்றோட இப்படித்தான் வரும் அந்த கேள்விகள். இது ஒரு சொல்ல போனா எஸ்ஐயாகவும் வரலாம். நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் கனெக்ஷனை பாருங்க. இதுதான் எஸ் இப்படிதான் வரும். கொங்கிரீட் அமைப்பில் இது ஒரு ஏன்னா அந்த சொன்ன பந்தியை பார்த்தீங்கன்னா நீங்க தெரியும். அங்கே கம்பிகள் வெளித்தெரியுது, தேன்கூட்டுத்துளை காணப்படுதான். இக்கொங்கிரீட் அமைப்பில் மேல் கூறப்பட்ட விடங்களான வலியுறுத்திகள் வெளித்தெரிதல்,
தேன்கூட்டு துளைகள் என்பன எவ்வாறு தாக்கம் செலுத்தும்? ரெண்டு மாதிரியான தாக்கம் கொண்டு சும்மா பெற்றுகளை யோசிச்சு பாருங்க, விஞ்ஞான ரீதியான யோசிச்சு பாருங்க. சரியா? அப்ப இந்த வலியுறுத்திகள் இங்க வெளித்தெரிஞ்சா என்ன நடக்கும்? தேன்கூட்டு துளைகள் இருந்தா என்ன நடக்கும்? வலியுறுத்திகள் வெளித்தெரிஞ்சுச்சுன்னா இப்ப இங்க வந்து என்ன செய்யும்? வலியோட மோத விடக்கொல, வெயில் படக்கொல என்ன செய்ய? இப்ப சூரிய ஒளி அது துருப்பிடிக்கும். துருப்பிடிக்கல சூரிய வெப்பம் கூட கூட வலியுறுத்திகள் விரிவு அதிகரிக்கும். விரிவு அதிகரிச்ச உள்ளுக்கு இடம் போதாம அவர் என்ன செய்வாரு? கான்கிரீட் வெடிப்புகள் ஏற்படும். கான்கிரீட் ஏற்பட்ட கான்கிரீட் தரம் குவாலிட்டி குறையும். அதே மாதிரி காத்துகள் எல்லாம் உள்ளுக்கு போற ஆக்சிஜன் போயிட்டு என்ன செய்வாரு? இரும்போட தாக்கம் அடைஞ்சு துருப்பிடிச்சு அங்கேயும் என்ன செய்ய போகுது? கான்கிரீட் தரம் குறைவடைய போகுது. அப்ப எழுதி கொள்வோம். ஆன்சர் 4வதுக்கான ஆன்சர் இக்கொங்கிரீட் அமைப்பு மேலே கூறப்பட வேண்டிய வலியுறுத்தி வெளித்தெரிதல் உங்களுக்கு ஏற்படுவதால் எவ்வாறு தாக்கம் செலுத்தும்? 1வது ஆன்சர் வலியுறுத்திகள் வெளித்தெரிவதால் விரைவில் துருப்பிடித்தலுக்கு உட்படுத்தப்படும். குயிக்கா போகணும் எழுதுங்க. வலியுறுத்திகள் வெளித்தெரிவதால் விரைவில் துருப்பிடித்தலுக்கு உட்படும். 2வது கான்கிரீட்டின் தரம் குறையும். கான்கிரீட்டின் தரம் குறையும். 3வது கான்கிரீட் இடைவெளியினூடு தேன்கூட்டு துளைகள் இடைவெளியினூடு வலி உட்செல்வதால் வலுவூட்டிகள் பாதிப்படையும். 4வது கான்கிரீட் அமைப்பில் வெடிப்புகள் ஏற்படும். நான் சொன்ன ஏன் வெடிப்பு ஏற்படும்? கம்பிகளை கூடி விரிவு ஏற்பட்டு வெடிப்புகள் ஏற்படாது. கான்கிரீட் அமைப்பில் வெடிப்புகள் ஏற்படும். அதே போல கடைசியாவது இன்னொரு காரணம், கான்கிரீட் அமைப்பின் பாவனை காலமான தரம் குறைஞ்சா மிச்ச நாள் என்ன செய்யலாம்? யூஸ் பண்ண இயலாம். கான்கிரீட்டின் அமைப்பின் பாவனை காலம் குறையும். அப்ப 4வது முக்கியமான ஒரு ஸ்ட்ரக்சர். இது மாதிரி 10 ஸ்ட்ரக்சர். ஏன் உங்களுக்கு நான் இதை 50 MCQ வச்சு சொன்னேன்டா உங்களுக்கு விளங்கணும். இங்க 50 MCQ பார்க்க முக்கியமானது இவங்க எல்லாம் விளங்கிட்டீங்கண்டா நாங்களோட ஆட்டோமொபைல் செஞ்ச மாதிரி முக்கியமான இசைகளை செஞ்சதோட அப்படியே போனேன். MCQ கணக்க விளங்கிச்சு. அதோட ஆட்டோமொபைல்ல வரக்கூடிய இசை அந்த டியூட்ல என்ன மீறி அதையும் செய்யணும். இன்னும் நிறைய இருக்குது. அப்ப நாங்க பார்த்த 4 கேள்வி முறைகள் கொஞ்சம் வாரேன். 1வது வலியுறுத்திகள் வெளித்தெரிவதால் காரணத்தை நான் சொன்னேன். அதுபோல் தேன்கூட்டு துளைகள் ஏற்படுறதால் ஏற்படக்கூடிய காரணங்கள் சொன்னேன். ஃப்ரேம்வொர்க்கால் ஏற்படக்கூடிய இடர்பாடுகள் சொன்னேன். அதே போல வலியுறுத்திகள் தேன்கூட்டு துளைகளால் ஏற்படக்கூடிய குறைபாடு சொன்னோம். இது 4 ஒரே மாதிரி விளங்கும். ஆனா வேற வேற ஆன்சர், வேற வேற கேள்விகள் விளங்கிப்போங்க. இது மாதிரி கேள்விகள் எதிர்பார்க்கிற. அடுத்தது செக்ஷன் பிக்கு போறோம். 2வதுல பி செக்ஷன். சரியா? 2வதுல பி செக்ஷன். இதுல கேட்கறது கான்கிரீட் வார்ப்பில் பதப்படுத்தல். இன்னொரு பேர் ஒத்த கருத்து சொல் முதிர்வித்தல். முதிர்வித்தல் ஐயோ நாங்க படிச்சில்லைன்னு தெரியாணிக்கப்பட. முதிர்வித்தல்னா பதப்படுத்தல். கடைசியாவது ஸ்டெப் கான்கிரீட்ல. முதலாவது அளத்தல், கலத்தல், கொண்டு சென்ற இடல், அதிர்வூட்டல். கடைசிக்கு அதிர்வூட்ட ஃப்ரேம்வொர்க்கை செஞ்சுட்டு நாங்க என்ன செய்யணும்? இப்போ விளங்குதா ஃப்ரேம்வொர்க் இங்க வருதுண்டு. அதே போல கொண்டு செல்லும் போது ஏற்படக்கூடிய கவனிக்க வேண்டிய விடயங்கள் அதெல்லாம் நிறைய இருக்குது. அப்ப பதப்படுத்தல் கடைசி உங்கள்கிட்ட ஈரழிப்பு தன்மை நாங்க கொஞ்ச நாளே பாதுகாக்கிறது, பேணுறது, அதைத்தான் நாங்க பதப்படுத்தலும். இந்த பதப்படுத்தலை நாங்க என்னது நிறைய முறைகளை ஏற்படுத்தலாம். சொல்ல நீர் ஊற்றுறது தான் பதப்படுத்தலாக காணப்படும். அப்ப பதப்படுத்தலை பத்தின ஒரு 3 கேள்வி பிக்ல 3 கேள்விகளுக்கு. 2வது பதப்படுத்தலை நன்கு பதப்படுத்தவே ஒழுங்கா பதப்படுத்தாத விடின் யாது நிகழும். அடுத்தது பதப்படுத்தல் ஏற்படும் முறைகள். முக்கியமான 3 கேள்வி. இதோட 2வது ஸ்ட்ரக்சரும் இட முடியும். அப்ப நாங்க வாங்க 2வது ஸ்ட்ரக்சர்ல பி பகுதிக்கு போவோம். கான்கிரீட் வார்ப்பு படுத்தல் அதை முதிர்வித்தல். 2வதுல பி ஸ்ட்ரக்சருக்கு போறோம். சரியா? இதுல வந்தோம்னா இதுல நாங்க கேட்குற கேள்விக்கு போகும்போது இது எங்கேன்னு உங்களுக்கு சொல்லிட்டேன். அப்போ நான் கேள்விக்கு ஆன்சருக்கு போக போகிறேன். ஏன் நாங்கள் பதப்படுறோம்? ஏன் நாங்கள் தண்ணி ஊற்றணும்? யாராவது யோசிச்சிங்களா? ஏன் அதோட ஈரழிப்பு தன்மையை நாங்கள் பேண்டது. ஆகவே ஆன்சரை எழுதிக்கோங்க. இதோட ஆன்சர் கான்கிரீட் இட்ட பின் அதை விரைவாக உலர விடாமல் அது உறுதியாகும் வரை குறிப்பிட்ட
காலத்திற்கு அதன் ஈரலிப்புத் தன்மையை பேணப்படல் பதப்படுத்தல் எனப்படும் அல்லது முதிர்வு. சரியா? எழுதிக்கோங்க. பரவாயில்ல சொல்றேன். கொங்கிரீட்டை இட்ட பின் அதனை விரைவாக உலர விடாமல் அதனை உறுதியாகும் வரை குறிப்பிட்ட காலத்திற்கு அதன் ஈரலிப்பு தன்மையை பேணல் பதப்படுத்தல். இது குறிப்பிட்ட காலத்தை ஈரலிப்பு தன்மை நாங்கள் பேணுறோம். சரி, அந்த ஈரலிப்பு தன்மையை பேண்டது தான் இந்த பதப்படுத்தல். ஆகவே பதப்படுத்தல் என்னான்னு தெரிஞ்சுக்கணும். அதே போல இந்த பதப்படுத்தல் நன்கு ஒழுங்கா நீங்க ஒழுங்கா பதப்படுத்துற மெத்தட் நான் பார்ப்போம். அதுபோல நீங்க தண்ணி ஊற்றி ஒழுங்கா பதப்படுத்தாது, ஒழுங்கா ஈரலிப்பு தன்மை பேணாட்டி என்ன நடக்கும்? நன்கு யாது நிகழும். எதுங்க? விரைவாக நீர் ஆவியாகி வெளியாகுவதால் கொங்கிரீட்டிக்கிற தண்ணி எல்லாம் என்ன செய்யுது? விரைவாக ஆவியாகி போகுது. நீர் விரைவாக ஆவியாகி வெளியாகுவதால் கொங்கிரீட்டின் வலு குறைவடையும். இதனால் கொங்கிரீட்டில் வெடிப்புகள் ஏற்பட்டு வலுவூட்டல்கள் விரிவடைவதால் கொங்கிரீட்டை வெடிப்பு ஏற்பட உங்களுக்கு சொன்னேன். வலி அதே போல ஒலிகள் போயிட்டு என்ன செய்வது? வலுவூட்டல் விரிவடைவதால் கொங்கிரீட்டு பகுதி பாதிப்படையும். அப்ப நான் ஒழுங்கா தண்ணி ஊற்றி ஈரலிப்பு தன்மை பேணாட்டி அங்க நீரெல்லாம் ஆவியாகி போனதுக்கு போற டக்குனு தண்ணி ஊத்திட்டே இருக்கணும். ஆகவே நாங்க இங்க இது செய்யாட்டி கொங்கிரீட்டு பகுதி பாதிப்படைகிற மெத்தட் இதுதான். ஆகவே கொங்கிரீட்டு பகுதி பாதிப்படைன்றது நல்லா விளங்கிக்கோங்க. கடைசியாவதுக்கு ஸ்ட்ரக்சர், ரெண்டாவது ஸ்ட்ரக்சர்ல கடைசியாவது கேள்வி, கொங்கிரீட்டு பதப்படுத்தல் முறைகள் என்னென்ன மெத்தட்ல பதப்படுத்தலாம்? கொங்கிரீட்டை பதப்படுத்துற முறைகள் எழுதுங்க. நீரூட்டி தான் பதப்படுத்துவோம். அதை அப்படின்னா சாக்குகளை பயன்படுத்தி, அதே போல பச்சை ஓலைகளை பயன்படுத்தி, அதே போல மணல் அல்லது மரத்தூள்களை நாங்க என்ன செய்வோம்? பயன்படுத்தி நீரூட்டுவோம். மரத்தூள்கள் பயன்படுத்தி நீரூற்றுதல். சரியா? அப்ப இது மாதிரி நிறைய இது உங்களுக்கு நோட்லயும் இந்த விஷயம் மாற. அப்ப நான் பார்த்த இந்த ரெண்டாவது ஸ்ட்ரக்சரை நீங்க கவனிச்சிங்கண்டா, ரெண்டாவது ஸ்ட்ரக்சர் முக்கியமானது. இன்றைக்கு நான் பார்த்ததுல உங்கள்கிட்ட பார்த்தோம், சமரியை முடிச்சிட்டேன். அப்ப நான் இந்த பார்ட் 3 வீடியோவில் உங்களுக்கு ஃபுல் சிவில் இன்ஜினியரிங் என்ன ஜாப்னா என்னன்னு சொல்லதோட முழு சமரியோட 2 ஸ்ட்ரக்சரையும் முடிச்சு உங்களுக்கு சொல்லிக்குது. அப்போ நான் அடுத்த கிளாஸ்களில் 50 MCQ 10 பார்ட் 2 கேள்விகள் நாங்கள் செய்ய போகிறோம். ஆகவே நல்ல விளங்குவோங்க. இந்த ரெண்டாவது ஸ்ட்ரக்சர் இந்த டியூட்டை நான் கீழே லிங்கில் போட்டுக்கிறேன், இப்போ எடுத்துக்கோங்க. மிச்சம் நாங்கள் இன்றைக்கி டைம் எடுத்து செஞ்சது நல்ல சமரியை உங்களோட கையில் இருக்கணும். சிவில் இன்ஜினியரிங்டா என்ன, அங்கே போய் ஜாப்னா என்ன, ரெண்டாவது முழு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனின் சமரி, அடுத்து 2 ஸ்ட்ரக்சரை விட, அதே போல் முக்கிய குறிப்புகள்னு சொல்லி கட்டுமான தொகுதிகளில் செங்கற்களில் இது மாதிரி தெரியாத விடயங்களை எல்லாம் நோட் பண்ணிட்டீங்க. இப்போ அதை தவிர 50 MCQ இருக்குது. அடுத்த கிளாஸ் நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டாம், என்ன பார்ட் ரெண்டாவது டியூட் தருவேன். ஆனால் ஒன்றாவது டியூட்ட விடைகள் அடுத்த கிளாஸ் வேணாப்படுது. அடுத்த கிளாஸ் நாங்கள் கிளாஸ் வரக்கான நீங்கள் என்ன செய்யணும், அடுத்த ரெண்டாவது டியூட்டை செய்யணும். அப்போ நீங்களும் ஓடிக்கொண்டே இருக்கணும். நல்ல விளைக்குங்க. உதாரணத்துக்கு நான் உங்களோட சேர் இல்லாட்டியும் பரவாயில்ல, உங்களோட சேர்மார்கள் இருப்பாங்க. உங்களோட சேர்மார் எப்படின்னா ஒன்றோ உங்களைய பின்னுக்கு இருந்து தள்ளக்கூடியவங்க இருக்கணும், முன்னுக்கு இருந்து இழுக்கக்கூடியவங்க இருக்கணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, உதாரணத்துக்கு ஒரு 2 பேர் ஓடக்கொல பின்னுக்கு ஓடுறவன பார்க்க முன்னுக்கு ஓடுறவன் நினைப்பான், கொஞ்சம் முன்னுக்கு இருப்பான். சரியா? அப்போ நானே இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி இவ்வளோ தேடி இவ்வளோ செய்கிறேன்டா, நீங்கள் என்னைய பார்க்க எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இந்த இவ்வளோ நேரம் நான் கற்றுக்கொண்டு இவ்வளோ ஏதாவது செய்கிறது, நீங்கள் உங்கள்கிட்ட இந்த லைக் வாங்கவோ உங்கள்கிட்ட இருந்து நான் ஐயோ நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் உங்களை நினைப்படுறதுக்கோ இல்லை. நீங்கள் வழங்கணும், நான் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன்னா எனக்கு முன்னுக்கு நீங்கள் ஓடக்கூடியவங்க, நான் உங்களை போங்கன்னு சொல்லி கைத்த அவங்களுக்கு வழியை காட்ட நான் கூட பின்னுக்கிறேன். அப்போ முன்னுக்கு நீங்கள் எப்படி இருக்கணும்,
அப்போ விலங்கு அதே தான் மோட்டிவேஷன் அதெல்லாம் செஞ்சு முன்னுக்கு இது இருக்கிறேன் வாங்க ஏலும் அப்படின்னு சொல்லி கை தந்துட்டு இருக்கிறோம். ஆகவே இந்த எங்களோட உலக குரூப் எங்களோட சேனலோட இதை நாங்கள் தொடர்ந்து செய்வோம். உங்களோட ஒத்துழைப்போட தொடர்ந்து எங்களோட சேனலில் வீடியோவை கவனிச்சுட்டே வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.